வணக்கம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, வெற்றி படங்கள் பலவற்றை வழங்கியுள்ள இயக்குனர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ராமநாராயணன் அவர்களின் டைரக்ஷனில் உருவான மக்கள் ஆணையிட்டால் திரை ஓவியம் காண இருக்கிறீர்கள். இதற்கான திரைக்கதை வசனம் அமைத்துள்ள நான் இந்த படத்தின் வாயிலாக மக்கள் குரலே மகேசன் குரல் என அண்ணா அவர்கள் அடிக்கடி எடுத்துச் சொன்ன கருத்துக்கு ஏற்ப கதாபாத்திரங்களை நடமாட விட்டிருக்கிறேன். மக்களுக்காக, மக்களால், மக்களுடைய ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். ஃபார் த பீப்பிள், பை த பீப்பிள், ஆஃப் த பீப்பிள் என்பதே ஜனநாயகத்தின் முனைமுழுங்காத இலக்கணமாகும். தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களின் நடவடிக்கைகளுக்கு தேர்ந்தெடுக்கிற மக்களும் பொறுப்பாளிகளாகிறார்கள். தேர்வுக்குரிய குறைந்தபட்ச எண்களை கூட எடுக்காத ஒரு மண்டு மாணவனை ஒரு ஆசிரியர் தேர்வு செய்தால் அந்த மாணவனை விட அந்த ஆசிரியர் தகுதி குறைவானவர் என்றுதானே பொருள். அதே போலத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர்கள் என்கிற போது தேர்வு செய்த மக்களுக்கும் ஈவு வந்து சேருகிறது. இந்த கருத்தை உணர்த்துகிற வகையில்தான் இதோ இந்த திரைக்காவியம். அரசியலிலும் சமுதாயத்திலும் மண்டி கிடக்கும் அநாகரீக அடாவடி புதர்களுக்கு இடையே சின்னஞ்சிறிய மென்மையான ஒரு குடும்பம். அங்கே வீசும் புயல். அந்த புயல் நடுவே பூகம்பம் என புறப்படும் ஒரு லட்சியவாதி. அவன் பெயர் கதிரவன். அவனை வளைத்து வீழ்த்திட துடிக்கும் வஞ்சக நெறிகள், வட்டமிடும் கழுகுகள், இவற்றை அடையாளம் காட்டி தமிழ் மக்களின் சிந்தனையை தூண்டி நாடு வாழ, நலிவு தீர வெளிவருவதே இந்த மக்கள் ஆணையிட்டால் படம். சார், இந்த பக்கம் யாரும் போக கூடாது. ஏன் இந்த பக்கம் போக கூடாது? மந்திரி வாக்கிங் வர்றாரு. ஏன் சார், மந்திரி இந்த பக்கம் வாக்கிங் வராங்கிறதுக்காக மனுஷங்களும் நடந்து போக கூடாதா? 4 வருஷத்துக்கு முன்னாடி கால்ல செருப்பு கூட இல்லாம நடந்து போன ஆளு இன்னைக்கு என்னடான்னா வாக்கிங் போறதுக்காக கார்ல வந்து இறங்கி போறாரு. அவருக்கு போலீஸ் பந்தோபஸ்து. நீ ரொம்ப அதிகமா பேசுறதுக்கு சேர்த்துதான் காந்தி சுதந்திரமே வாங்கி கொடுத்திருக்காரு.
இந்த மாதிரி அக்கிரமத்துக்கு சீக்கிரமே ஒரு முடிவு வரத்தான் போகுது. இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? ஸ்கூலுக்கு நேரமாச்சு, வாங்க டாடி. போலாமா? நீ எந்த வேற போ சார். நான் பூஜை போகணும் சார். பூஜை கிடையாது பையா. சர்க்காருக்கு சொன்னங்க. ரொம்ப சரி, இந்த இடத்த வாங்கி ரியல் எஸ்டேட் போட்டு விட்டுருவோம். எதுக்குங்க? 99 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்து 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிடுவோம். அப்ப இந்த தண்ணி எல்லாம் என்ன பண்றது? மண்ணள்ளி போட்டு மூடிடுவோம். என்னங்க இது நடக்கிற காரியமா? எத்தனையோ பேர் வாயில மண்ணள்ளி போட்டிருக்கோம். இந்த கடல்லையா மண்ணள்ளி போட முடியாது? ஓகே, சொல்லல. ஆமா, இந்த இடத்த யார் பேர்லயா வாங்கலாம்? நீங்க மந்திரி, என்னைக்கு உங்க பேர்ல வாங்கிருக்கீங்க? வழக்கம் போல பினாமி பெருமாள் சாமி பேர்லயே வாங்கிருவோம். என்ன பெருமாள் சாமி? சரி, உனக்கு பெருமாள் சாமின்னு பேர் வச்சதை விட பெருமாள் மாடுன்னு பேர் வச்சிருக்கலாம். சொக்கு சொல்லல. பெருமாள் சாமி, நீ ஒரு அப்ளிகேஷன் போடியா? செக்ரட்டரி, இந்த ஃபைல சீக்கிரமா மூவ் பண்ணு. நம்ம கவர்மெண்ட்ல எந்த ஃபைல் சீக்கிரம் மூவ் ஆயிருக்கு? ஆனா அது நம்ம ஃபைல சீக்கிரம் மூவ் பண்ணிருவோம். எதுக்கும் வழக்கம் போல பூவா தலையா போட்டு பாத்துருவோம். தலை விழுந்திருக்கு. இந்த இடத்த வாங்கிட வேண்டியதுதான். நான் மந்திரிட்ட பேசுறேன், கவலைப்படாதீங்க. உங்களை தான் நம்பி இருக்கேன் சார். சார் சார், என்ன வேணுங்க? ரொம்ப சிம்பிளா 4 பாசந்தி, 4 பாதாம் அல்வா, 2 தோசை கொண்டாங்க. நாய்க்கு என்ன வேணுங்க? என்ன சொன்ன? நாயா? அமைச்சர் வயிறு ரோசியை பார்த்து நாய் நான் சொன்னேன்? ஏங்க, நாயின்னு சொல்லாம கழுதை நான் சொல்ல முடியும்? என்னடா கிண்டலா? என்ன திமிரு உனக்கு? கையெடுங்க சார். ஒரு ஏழை தொழிலாளியோட சட்டையை பிடிக்கிறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய், என்னங்க, இங்க ரோசி என்னடா சொன்ன? நாயின்னு சொன்ன. நாயின்னு சொன்னியா? போடா நாய. அந்த சர்வரை என்னடா சொன்ன? நாயின்னு சொன்ன. போங்கடா நாய்களா. என்ன மேன், பப்ளிக் பிளேஸ் வந்து கலாட்டா பண்றியா? இங்க என்ன நடந்துச்சுன்னா? எனக்கு எல்லாம் தெரியும் மேன். நிறைய ஸ்டேஷனுக்கு. என்னது, கதிர அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாண்ணே, மந்திரியோட ஆளுங்க ஒரு சர்வரை போட்டு அடிச்சாங்க. அதுக்கு நம்ம மன்னர் 2 தட்டு தட்டினாரு. அதுக்கு போய் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நியாயத்தை நிலைநாட்ட போராடுறவன் கதிர, அவனுக்கு போய் இப்படி அடிக்கடி தொந்தரவு கொடுக்குறாங்களே. நீங்க கவலைப்படாங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது அண்ணனை காப்பாத்துங்க சார். தைரியமா போயிட்டு வாங்க. இந்த மேன், இந்த ரவுடியை லாக்கபிள் தள்ளு. ரவுடி குடின்னு பேசாதீங்க. நான் டாக்ஸி ஓட்டி மரியாதையா வைத்த வளர்க்கிறவன். அது என்ன மரியாதையா வைத்து வளர்க்கறது? உங்கள மாதிரி மாமூல் வாங்காம வைத்த வளர்க்கிறேன்னு சொன்னேன். போலீஸ் டிபார்ட்மெண்டே குத்த சொல்றியா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் புனிதமான டிபார்ட்மெண்ட் தான் சார். அத உங்கள மாதிரி சில புல்லுருவீங்க தான் கெடுத்து குட்டிச்சோடு ஆக்குறீங்க. கையிலும் காலையும் விளங்க மாட்டி உள்ள விலங்கு என் கண்ணெதிரிலே நிக்குது விலங்கு. என்ன பாத்து நிக்கிறீங்க? உள்ள
விடியா, நானே வரேன். ஏய் மஞ்சு, நம்ம டீச்சர் போறாங்க பாத்தியா? ஆமா அப்பா, எங்க டீச்சர் போறாங்க. கார் நிறுத்துங்க. நிறுத்துறேன். இவங்க தான் உங்க டீச்சரா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். குட் மார்னிங். ஹலோ. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். ஸ்கூலுக்கு தானே போயிட்டு இருக்கீங்க? ஆமா. வாங்க, என் கார்ல இருக்கலாம். நோ தேங்க்ஸ், பக்கத்துல தான் இருக்கு, நடந்து போயிடுறேன். அப்பா, நாங்க ஸ்கூலுக்கு கார்ல வரல. ஏமா? எங்க டீச்சர் மட்டும் நடந்து போறாங்க, எங்களுக்கு காரா? வேண்டவே வேண்டாம், நாங்களும் நடந்தே போறோம். அடேங்க அப்பா, குரு பக்தி ஜாஸ்தி தான். எங்க குழந்தைகளை ஒண்ணு நடத்தியே கூட்டு போங்க, இல்லன்னா என் கார்ல வாங்க. ஏன்னா அர்ஜென்டா நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒருத்தர் ஜாமீன்ல இருக்கணும். சரிங்க, நானே கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா? மதி, மஞ்சு டீச்சரோட போங்க. அப்பா, எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கலையே. 5 ஸ்டார். தேங்க்யூ. வக்கீல் சாரா, என்ன விஷயம்? உங்க கிளைண்ட் அழைச்சிருக்காங்களா? கதிரவனை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். கதிரவனியா? அட போங்க சார், உங்க ஸ்டேட்டஸுக்கு பெரிய பெரிய லேண்ட்லார்டு, இண்டஸ்ட்ரிஸ் இவங்களோட கேஸ்ல அட்டன் பண்ண வேண்டிய நீங்க இந்த பரதேசியா ஜாமீன் எடுக்க வந்தீங்க? பரதேசிக்கு ஒரு சட்டம், பங்களாக்காரனுக்கு ஒரு சட்டம்னு இல்ல சார். எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். ஆனா அது நடைமுறைக்கு வரும்போது தான் சட்டம் படிச்சவங்க சில பேர் தடுமாறுறாங்க. நம்ம பட்டிமன்றத்தை அப்புறம் வச்சுப்போம். இப்ப என்ன விஷயம்? ஜாமீன் ஆர்டர் இதோ இருக்கு. கதிரவனை ரிலீஸ் பண்ணுங்க. வலது கை. ஏயா, போய் ஒரு ஹோட்டல் சர்வரை உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு இப்படியே அடிக்கிறது? என்ன சார், நம்ம ரோசியை போய் நாயின்னு சொல்லிட்டான் சார். அதுக்காக அந்த ஆளை அதானே இவரை நிறைய பேர் நாயின்னு கூப்பிடுறாங்க. வருத்தப்படுறாரா? ஒரு பேச்சுக்கு சொன்னேன், இவரை மாண்புமிகு மந்திரி தானே கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இவர் வளர்க்கிற நாயையும் மாண்புமிகு நாயும் தானே கூப்பிடணும். அதானே ஐயா, ஆஸ்பத்திரியில இருக்க அந்த சர்வர் கிட்ட போலீஸ் மரண வாக்குமூலம் வாங்க போறாங்களாம். அவன் ஏதாவது உளறி வச்சுட்டான்னா? ஏயா, நீதான் என்னோட பினாமின்னு தெரிஞ்சிருந்தோம் போலீஸ்ல ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? சட்டப்படி நடந்துக்கிறாங்களோ? சட்டப்படி? ஆமாங்க, சட்டம் ரொம்ப ரொம்ப கெட்டு போச்சுங்க. ஐயா ஆட்சியில சட்டம் மட்டுமா கெட்டு போச்சு? என்ன சொல்ற? பள்ளிக்கூடம் கெட்டு போச்சு, பாடம் கெட்டு போச்சு, கோயில் கெட்டு போச்சு, குளம் கெட்டு போச்சு, எத்தனையோ பொம்பளைங்க கெட்டு போச்சு. இது உயிரோடு இருந்திருந்தா இதுவும் கெட்டு போயிருக்கும். பெருமாள் சாமி ஐயா, நீ எதுக்கும் கவலைப்படாத. வழக்கம் போல போட்டு சக்சஸ். பெருமாள் சாமி ஐயா, இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. குறி சொல்லிடு. ஐயாவுடைய தோட்டம், துறவு, மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துக்குமே நீதான் பினாமி. உன் மேல துரும்பு பட விடுவாரா? சொக்கு சொல்லல. அந்த இன்ஸ்பெக்டர் போன் போடு. இப்போ நான் சொல்றபடி வாக்குமூலம் தரேன். என்ன நீங்க சொல்ற மாதிரி வாக்குமூலமா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் சொல்றபடி இதுல கையெழுத்து போட்ட உன் பொண்டாட்டி பிள்ளைங்க காப்பாற்றப்படுவாங்க, இல்ல ஜெயிலுக்கு போவாங்க. என்ன சொல்ற? என் வாக்குமூலத்தை சொல்றேன், எழுதிக்குங்க. என் சாவுக்கு நீங்க யாரும் காரணம் இல்ல. இது நானே தேடிக்கிட்ட விபத்து தாங்க. போகுங்களா? போது கைது. கேட்டை பயலே, சின்ன பயலே, நாள உலகம் உன் கையிலே. கேட்டை பயலே, சின்ன பயலே, நாள உலகம் உன் கையிலே. உழைச்சாலே வருங்காலம் உருவாகும் உண்மையிலே. கேட்டை பயலே, சின்ன பயலே, நாள உலகம் உன் கையிலே. உழைச்சாலே வருங்காலம் உருவாகும் உண்மையிலே. நியாயம் மறந்து திரிகிற மனுஷனை நாய்கள் கூட மதிக்காது. நாளும் உழைக்கிற ஜனங்களை மிதிச்சா சோறு தண்ணி கிடைக்காது. பொதுவா எதுக்கும் சட்டம் இல்லை, ஒழுங்கா நடக்கும் திட்டம் இல்லை. கலப்ப குடிச்சு
அழுதவன் கட்டாந்தரையில் கிடக்கிறான், வலுத்தவன் பொழைக்கிறான், உழைச்சவன் துடிக்கிறான். டேட்டை பயலே சின்ன பயலே நாள உலகம் உன் கையிலே. உழைச்சாலே வருங்காலம் உருவாகும் உண்மையிலே. டேட்டை பயலே சின்ன பயலே நாள உலகம் உன் கையிலே. துணியில பொழைக்கவும் வழியில உறங்கி கிடந்தோ ஊமைகளா. எதிர்க்க துணிவில்ல தடுக்கவும் வழியில எதுக்கு பிறந்தோ அடிமைகளா. அதுக்கு மேல விழுதா கிடந்த நியாயமில்லை, அழுதா எதுக்கு நீதி இல்லை. குனிய குனிய குட்டிடுவா, எழுந்து நின்னா விட்டுடுவா. இழைச்சவன் துணியணும், எதுக்கு நீ பணியணும். கேட்டை பயலே சின்ன பயலே நாள உலகம் உன் கையிலே. உழைச்சாலே வருங்காலம் உருவாகும் உண்மையிலே. கேட்டை பயலே சின்ன பயலே நாள உலகம் உன் கையிலே. கேட்டை பயலே சின்ன பயலே நாள உலகம் உன் கையிலே. வீட்டுக்கு வாங்க, காப்பி சாப்பிட்டு போலாம். வேண்டாமா, சொந்தம் இல்லைனாலும் கூட பாசத்தோட அங்கிள்னு கூப்பிடுறீங்களே, அது போதும். ஏமாமா, எங்கேயாவது அநியாயம் நடந்தா சண்டை போட போவீங்களா? அப்புறம் எங்க அப்பா வந்து உங்களுக்கு ஜாமீன் எடுப்பாங்க. வக்கீல் பொண்ணாச்சே, நல்லாவே பேசுற. ராமு, குழந்தைகளை கொண்டு போய் வக்கீல் விட்டுட்டு வா. என்னம்மா வெறுங்குடத்துல எங்க போறீங்க? அண்ணே, தண்ணி கிடைக்கல, அதான் தண்ணிக்காக போயிட்டு இருக்கோம். அண்ணே, காலைல எழுந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியல, சோறும் வடிக்க முடியல, தண்ணிக்கு ஆளா பறக்க வேண்டியதா இருக்கு. ஓஹோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல லாரி லாரியா தண்ணி கொண்டு வர எப்படி? அண்ணன் சொல்லிட்டாருல, உடனே நடந்துரும். கொஞ்சம் இருங்க. ஹலோ, ஃபயர் ஸ்டேஷன். அயோத்தி குப்பத்திலிருந்து பேசுறோம். இங்க எல்லாமே பத்தி எரியுது, லாரி லாரியா தண்ணி கொண்டாங்க. அப்படியா? நீங்க யார் பேசுறது? என் பேரு கதிரவன். சீக்கிரம் வாங்க, உடனே புறப்பட்டு வரோம். ஏமா நீ தானே போன் பண்ண? எங்க பத்தி தெரியுது? ஏழை மக்களோட வயிறெல்லாம் பத்தி எரியுது, அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. ஒரு நல்லது பண்றதுக்காகத்தான் போய் சொன்னேன், அது தப்பு இல்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ராஸ்கல், உன்னை போலீஸ் ஒப்படைக்கிறேன் பாரு. போலீஸ் வந்து என்ன ஒண்ணுமாலும் செய்யட்டும். இந்தமா நீங்க போய் தண்ணி பிடிங்க. ஓகேயா? சட்டம் நான் தெரியுமா? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். போயா, பெரிய சட்டம் ஞாபகம், குடிக்க தண்ணி இல்ல. போயா தண்ணி குடிக்க சொல்றிய, என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? தண்டனை போய் குப்பையில போடுங்க. இவர் என்ன தப்பு பண்ணாரு? என்ன பண்ண தெரியுமா சார்? விடுங்க, நானே சொல்றேன். ஃபயர் ஆக்சிடென்ட் போய் சொல்லி ஃபயர் இன்ஜின் தண்ணி எல்லாம் ஏழை மக்களுக்கு சப்ளை பண்ணிட்டேன். கதிரவா, நீ செஞ்சது நல்ல காரியம் தான், இருந்தாலும் இது சட்டப்படி குற்றம். என்ன மோகன், சட்டப்படி நல்ல காரியமே செய்யக்கூடாதா? நான் வக்கீல இருந்து கூட உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்களேன் சார். உங்களுக்கா இந்த தடவை மன்னிச்சுடுறோம், அடுத்த தடவை இந்த மாதிரி நடந்துக்காம நீங்க தான் பாத்துக்கணும். வாங்க போலாம். போங்கயா. குட் மார்னிங் மதி, மஞ்சு, எழுந்துருங்க. கோழி கூவிடுச்சா? ஐ குமாஸ்தா மாமா, இன்னொரு தடவை கோழியாட்டம் கூவுங்க. எப்படி உங்களால கோழியாட்டம் கூவ முடியுது? போன ஜென்மத்துல கோழியா பிறந்து
உங்க வீட்டு குப்பை மேட்டை தானே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன். மாமா நீ கோழி முன்னாடி என்ன ஜென்மம் எடுத்த? முட்டையா இருந்தேன். அதுக்கு என்ன சாட்சி? உங்க அம்மா இருந்தா கேட்டு பாக்கலாம். அவங்கதான் செத்து போயிட்டாங்களே. கிட்டு சரி சரி, கோர்ட்டுக்கு போறதுக்கு கேஸ் கட்டலாம் எடுத்து வையே. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது ரெடி பண்றேன். சரிங்க. மதி நேரமாகுது, நான் வீட்டுக்கு போறேன். ஏன் அதுக்குள்ள போற? நாளைக்கு எங்க அப்பாவுக்கு கல்யாணம். போய் தானே சொல்றேன். இல்ல எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அதுக்கு எங்க பாட்டி 2வது கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க. நான் போயிட்டு வரேன். அவங்களுக்கு மட்டும் பாட்டி இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப நமக்கு யாரு இருக்கா? ஏன் நம்ம 2 பேருமே சேர்ந்து நம்ம அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சரி பொண்ணு. மஞ்சு சீக்கிரமா நம்ம அப்பாவும் பொருத்தமா இல்ல? ஆமா மஞ்சு, அப்பா எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அதுக்கு தான் ஒரு கணக்கு போடுறேன். 2 பேரும் என்ன கணக்கு போட்டு இருக்கீங்க? எல்லா பாடத்திலயும் நல்ல மார்க் எடுக்கிறோம். ஆனா கணக்குல தான் வீக். ஏன் டீச்சர் அப்படியா? வீட்டுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சா எல்லாம் சரியாயிடும். நீங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க போல இருக்கு. அப்பா இந்த டீச்சரை உங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க சொல்லுங்கப்பா. இவங்களுக்கு டியூஷன் சொல்லி தரீங்களா? நீங்க என்ன சம்பளம் கேட்டாலும் நான் தரேன். சம்பளத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல டியூஷன் ஆரம்பிப்போம். ஓகே? ஏப்பா சம்பளம் எல்லாம் ஒழுங்கா கிடைக்குதுல்ல? ஏதோ கிடைக்குதுங்க. போதும்ல? அரை வயிற்றுக்கு போதுங்க. முழு வயிற்றுக்கு கிடைச்சா அஜீரணமாயிரும். அப்ப இஞ்சி மரப்பா வேற திங்கணும். சொல்லல. கிழிஞ்ச ஜாக்கெட் போட்டிருக்கிற தாய்க்குலத்தை பாக்குறப்போ என்னால தாங்கிக்க முடியலையா? எனக்கெல்லாம் இதுக்கே மந்திரி பதவி. அப்ப ராஜினாமா பண்ணிருங்க. சொல்லல. என்ன சார் பண்றது? எல்லாம் நம்ம தலைவிதி. அந்த விதியை நான் மாத்தி காட்டுறேன். பாபா மந்திரி கூப்பிடுறாரு. ஐயா என்னங்க? ஆமாம்மா, கிழிஞ்ச ஜாக்கெட் போட்டிருக்கிற உன்னை பாக்குறப்போ என் நெஞ்சே வேகுதும்மா. நான் ஒரு தமிழச்சியோட மானத்தை காப்பாத்த போறேன். ஐயா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. வேணாயா? பரவாயில்ல. அதான் ஐயா, கடையேழு வள்ளல்கள்ல பேகன்கிற ஒரு அரசன் குளிர்ல நடிக்கிட்டு இருந்த மயிலுக்கு தன்னுடைய போர்வையே போத்துறானா. ஆனா நீங்க ஏன் மயிலோட ஜாக்கெட் கிழிஞ்சிருந்துச்சா? சொக்கு சொல்லல. தாய்க்குலத்தோட மனம் நோக்கிற மாதிரி பேசவே கூடாது. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன். வாங்க வாங்க. காலி பசங்கள நீங்கள்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல. மகாத்மா காந்தி என்னடா சொன்னாரு? ஒரு பொண்ணு நட்ட நடு ராத்திரியில ஆம்பளை துணை இல்லாம என்னைக்கு நடக்கிறாளோ அன்னைக்கு தான் நமக்கு உண்மையான சுதந்திரம்னு சொன்னாரு. மறந்துட்டீங்களா? மகாத்மா காந்தியவே மறந்துட்டாங்க. அவர் சொன்னதை எங்க ஞாபகம் வச்சுக்க போறாங்க. ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அவசரப்படாதம்மா, கடைசியில சொல்லு. சொக்கு சொல்லல. இந்த பொண்ணு என்ன பண்ணலாம்? இப்படியே தனியா அனுப்பிச்சிடலாமா? என்னங்க இப்பதான் நீங்க சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க. இருட்டுல தனியா அனுப்புனா என்ன அர்த்தம்? அதுக்காக பெட்டமா சேர்த்து நம்ம தலையில தூக்கிட்டு அலைய முடியும். சொல்லல. என் கார்ல வந்து ஏறிக்க. என்னம்மா யோசிக்கிற? அமைச்சர் சொன்னா மண்ணே கேட்கு. இந்த பொண்ணு கேட்க கூடாதா? போய் கார்ல ஏறுமா. ஆமா வந்து உட்காருமா. பெருமாள் சாமி, வண்டியை பார்த்து ஓட்டியா? ரோட்ல மேடு பள்ளம் அதிகம். நம்ம கவர்மெண்ட் ரோடு தானே, கான்ட்ராக்ட் நாம தான். அது அப்படித்தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஒரு பெரிய கிணறே இருக்கு. சொல்லல. அது எப்படிதான் தாண்ட போறோமோ.
பாட்டை போடு. ஏன் காரை நிறுத்திட்டீங்க? ஐயா காலையில 6 மணிக்கு சுப்பிரபாதம் கேட்கறது பழக்கம். நைட்டு 12 o'clock அதே மாதிரி இந்த பாட்டை கேட்கறது ஐயாவுக்கு வழக்கம். நீயும் கேளு. ஐயா நல்லா சொல்லிக் கொடுங்க. பாட்டு எப்படி இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சு வச்சுக்கணும்மா. ஐயோ! ஒன்னும் அவ்வளவு சுலபமா ஐயா, வேண்டாம்யா. என்னை விட்டுட்டீங்களா? என் வாழ்க்கையை கெடுத்துட்டியே. உன் மானத்தை வாங்காம விட மாட்டேன்டா. அது வரைக்கும் உன்னை உயிரோட விட்டு வச்சா தானே. ஐயோ கொன்னே விட்டீங்களா? என்ன இது? மோகன், நீ ரொம்ப பேசுற. மக்கள் ஆணையிட்டார், நீ தொலைஞ்சிருவ, ஜாக்கிரதை. மக்கள் ஆணையிட்டாளா? மக்கள் தான் நின்னுகிட்டே தூங்கிட்டு இருக்காங்களே. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். நான் யார் தெரியுமா? ஏன் தெரியாது? கழுதையில இருந்து கட்டெரும்பு வரைக்கும் கருணையோடு கொள்றவங்க. இங்கிலீஷ்ல சொன்னா ஆனரபிள், தமிழ்ல சொன்னா மாண்புமிகு. மரியாதையா பேசு. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆக்சிடென்ட் சொல்லி ஊர்வாயை மூடுவீங்க, பல லட்சம் ரூபாய்க்கு பப்ளிசிட்டி கொடுத்து பத்திரிகைக்காரங்க கையை கட்டுவீங்க. நான் என்ன செய்வேன் தெரியுமா? எதிர்கட்சிக்காரங்கிட்ட சொல்லி சட்டசபையில இந்த பிரச்சனை எழுப்புவேன். அதுதான் நம்ம மந்திரி கிட்ட நடக்காதுங்கிற. எதிர்கட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே என்ன நான் சொல்றது. எதிர்கட்சிக்காரங்க எம்எல்ஏ பல பேர் பதவியை பறிச்சிருவோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? எல்லா மன்றத்தை விட ஒரு பெரிய மன்றம் இருக்கு, அதுதான் மக்கள் மன்றம். அதுக்கு உங்களை போல ஆளுங்க பதில் சொல்லித்தான் ஆகணும், தப்பிக்கவே முடியாது. இப்போ ஒரு பொண்ணோட சாவு பெரிய பிரச்சனையா இருக்கு. இத திசை திருப்ப 7-8 பேர் செத்தாங்க, ஒரு 70-80 பேர் அடிபட்டாங்கன்னு பேப்பர்ல நியூஸ் வந்தா உடனே ஜனங்க அந்த பக்கம் திரும்பிடுவாங்க, நம்ம பிரச்சனையை மறந்துடுவாங்க. ஹலோ, ஃபயர் ஸ்டேஷன் சார், நாங்க அயோத்திக்கு பேசுறோம். இங்க எல்லா இடமே தீப்பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு சார். அப்படியா? நீங்க யார் பேசுறது? நான் தான் சார், கதிரவே பேசுறேன். உனக்கு வேற வேலை இல்ல? சார் சத்தியமா சொல்றேன், தீப்பிடிச்சு எரியுது சார். ஐயா போன சார் 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 நான் சார். என் பொண்ணு கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பத்து சேர்த்து வச்சிருந்தேனே, எல்லாம் எரிஞ்சு சாப்பிடா போயிடுச்சு. ஒரு குடிக்க பாக்கி இல்லாம எல்லா குடிக்கையும் கதிரவா, இதுக்கெல்லாம் யார் காரணம் எனக்கு தெரியும். அந்த மந்திரி வைரவனோட ஆட்கள் தான். அந்த பாவியோட அக்கிரமத்துக்கு எப்பத்தான் முடிவு வரும்னு தெரியல. நீயா? எங்க வந்த? பன்னீர் குளியல், பலரசபானம், கண்ணீரோட கட்டிலர், இதெல்லாம் இல்லன்னா அந்த காலத்து மகாராஜாக்களுக்கு தூக்கம் வராதும்பாங்க. இந்த காலத்துல உம்மாதிரி மந்திரிகளுக்கு அதே கஷ்டம் தான். அப்படித்தானே? நான் வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்குமே. என்னோட விளையாடாத, நான் ஏற்கனவே நெருப்பு. இந்த நெருப்பு தான் ஏழை எளியவங்க குடிசைங்களை எரிச்சு கொளுத்தி கருக்கி சாம்பலாக்கி ஒசிக்கி போட்டுருச்சு. மரியாதையா பேச ராஸ்கல். மரியாதை ஒரு வழி பாதையா இருக்க கூடாதுராம். மழையா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணுண்டா. அப்படிங்களா சார்? சார் இப்ப எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
கடிச்ச இந்த பாம்பை விஷத்தை உறிஞ்சி எடுக்கணும்னு உத்தரவு போட வந்திருக்கேன் சார். நீ எனக்கு உத்தரவு போடுறியா? ஒரு நாளைக்கு நான் எத்தனை உத்தரவு போடுறவன் தெரியுமா? ஏய், நீ போடுற உத்தரவுலாம் உன் அப்பாட்டிகளுக்கு தாண்டா. இப்ப நான் போடுற உத்தரவு கண்ணீரோட போராடிக்கிட்டு இருக்க கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு உதவுற உத்தரவு. இந்த ரிசீவர் எப்படி எந்த போலீஸ் ஆபீசர்ட்ட சொல்லி குடிசைகளுக்கு தீ வைக்க சொன்னையும் அதே ஆபீசர்ட்ட சொல்லி விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் புது குடிசையா மாத்தி கொடுக்க சொல்லணும். என்ன பாக்குற? யாரையாவது கூப்பிடலாம்னா அவங்க வந்தாங்கன்னா உன் பணத்தை தான் பாக்கணும். பேசுறா. நான் உத்தரவு போட்டுறேன். குடிசை எல்லாம் கொடுத்து சொல்லி அந்த குடிசை எல்லாம் ராத்திரியோட ராத்திரியா புதுசா கட்டி கொடுத்துருந்தோம். என்ன எரிஞ்சு போன குடிசையெல்லாம் கட்ட சொல்லி நம்ம மந்திரி வைரவன் தான் சொல்லியிருக்காரு. அந்த புண்ணியவான மறந்துடாதீங்க. கட்டாம வேடிக்கை பாக்குற. ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்துல ஏறும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ நிக்கிற உன் வீட்டுல ஹோம் படுக்கையில ஹோம் முன்னாடியே நான் படுத்திருக்கேன். எப்படி எல்லாம் நேரம் தான். ஹலோ, நான் தான் பேசுறேன். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எரிச்ச எல்லா குடிசையும் கட்டி கொடுத்தாச்சுங்க. சரி சரி வச்சிரு. குடிசை எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அப்ப நான் வரட்டுமா? ஏன் இருந்து சாப்பிட்டு போயேன். என்ன கிண்டலா? உன் ஊழல் பணத்துல அறுசுவ விருந்து கொடுத்தா கூட அத நான் விஷமா தான் நினைப்பேன். இந்தா. என்னது? தூக்க மாத்திரை. சாப்பிடு. நீ நல்லா தூங்கணும். இல்லனா மறுபடியும் போலீஸுக்கு போன் பண்ணி கட்டின குடிசையில எரிக்க சொல்லிருவியே. அதனாலதான் உனக்கு தான் நிமிஷத்துக்கு ஒரு புத்தியாச்சே. இந்தா சாப்பிடு. சீக்கிரம். வரட்டுமா? நீ பேசுனதெல்லாம் இந்த கேசட்ல பதிவாயிருக்கு. ஜாக்கிரதை. கூட்டலும் பெருக்கலும் ஒண்ணுதான்னு ப்ரூவ் பண்ணலாம். எப்படி தெரியுமா? ஐயே, கூட்டம்லாம் இப்படி, பெருக்கல்லாம் இப்படி. அது எப்படி ரெண்டு ஒண்ணாகும்? நீங்களே சொல்லுங்க. டீச்சர் சொன்னா கரெக்ட் தம்பி. இப்ப பாரு பாப்பா, நான் என்ன பண்றேன்? கூட்டுறீங்க. கரெக்ட். தம்பி நீ சொல்லு. இப்ப நான் என்ன பண்றேன்? பெருக்குறீங்க. கரெக்ட். இப்ப புரிஞ்சுதா? கூட்டலும் பெருக்கலும் ஒண்ணுதான். ஆமா. நான் சொல்றேன். 4 4 4 4 4 5 4 20. அதே 4 5ஆல பெருக்கினாலும் 5 4 20. அதனாலதான் சொன்னேன் கூட்டலும் பெருக்கலும் ஒண்ணுதான்னு. புரிஞ்சுதா? நல்ல விளக்கம். மஞ்சு. வணக்கம் சார். வணக்கம். சரி, அப்பா எங்க போயிருக்காரு? அப்பா கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அப்பா கோர்ட்டுக்கு போயிருக்காருன்னா குமஸ்தா எங்க இருக்காரு? நான் அவசரமா லாபுக்கு எடுக்க வந்தேன். விளக்கமாத்த எடுத்துட்டு அலைகிறேன். லாபுக்கு எங்க இருக்கு? லாபுக்கு உங்களுக்கு அம்மா வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. ஐயோ, இது எங்க அம்மா இல்ல, டீச்சர். ஓஹோ, சரி. இது முக்கியமான கேசட். அப்பா வந்தா மாமா கொடுத்தேன்னு சொல்லணும். ஆமா, இவங்க என்ன டீச்சர்னு சொன்ன? கணக்கு டீச்சர். கணக்கா? புதிய குடிசைகள் திறப்பு விழா. அமைச்சர் வைரவன் புதிதாக கட்டிய குடிசைகளை திறக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் வைரவன், ஏழைகளின் தெய்வம் வைரவன், உங்களுக்கெல்லாம் இந்த குடிசையில் கொடுத்த வைரவன், 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 வைரவன். ஊரை அடிச்சு வைரவன் இவனை வாழ்க வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவெல்லாம் உருப்பட மாட்டாங்க. வைரவன், வைரவன், வைரவன் சொல்லையா? ஓ, நீ போலீஸ்காரரோ? இதனை கட் பண்ணும். ஆமாங்க. அப்ப பிளேடு கொண்டா. என்னங்க பழைய ஞாபகத்திலே பேசிக்கிட்டு இருக்கீங்க? கத்திரி 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 எங்க? கத்திரி இதா. வந்ததுக்கு இது நிச்சயம். ஒண்ணு இல்ல. ஐயா, உங்க கையால ரிப்பனை விட்டுட்டீங்க. உங்க வாயால 2 வார்த்தை பேசுறீங்க. ஏழை பாளையங்களா நீங்க பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இன்று என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். குடிசைகள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டவுடன் நான் துடிச்சு போயிட்டேன். இதெல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணேன். எல்லாம் போய் உங்களுக்கு தெரியுமா? நீ யார் யார் சொல்றதுக்கு? இந்த குடிசைகளை நீங்க கட்ட சொல்லி உத்தரவு போடல, எரிக்க சொல்லி தான் உத்தரவு போட்டீங்க. என்ன மோகன், கலாட்டா பண்றதுக்கு வந்திருக்கியா? மகாஜனங்களே, இவன் போய் சொல்றான். உங்க குடிசைகளை நான் எரிக்க சொல்லிருப்பா?
நீங்களே சொல்லுங்க. நீங்க எரிக்க சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? காட்டு பார்க்கலாம். யார மிரட்டுற? நான் யாரையும் மிரட்டல, நீங்க தான் ஊரை மிரட்டுறீங்க. கதிரவன் கிட்ட உண்மையை கக்குனீங்களே, அதுதான் இது. மகாஜனங்களே நல்லா கேளுங்க. ஒரு நாளைக்கு நான் எத்தனை உத்தரவு போடுறவன் தெரியுமா? நீ போடுற உத்தரவுலாம் உன் அப்பாட்டிகளுக்கு தாண்டா. இப்ப நான் போடுற உத்தரவு கண்ணீரோட போராடிக்கிட்டு இருக்க கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு உதவுற உத்தரவு. இந்த ரிசீவரை படி. எந்த போலீஸ் ஆபீசர்ட்ட சொல்லி குடிசைகளுக்கு தீ வைக்க சொன்னியோ அதே ஆபீசர்ட்ட சொல்லி விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் புது குடிசையா மாத்தி கொடுக்க சொல்லணும். பேசுறா. நான் உத்தரவு போட்டுறேன். குடிசை எல்லாம் கொளுத்த சொல்லி அந்த குடிசை எல்லாம் சாத்தியோட ராத்திரியா புதுசா கட்டி கொடுத்துருந்தான். என்ன இதுக்கு மேல உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? டேப் ரெக்கார்டர் ஆதாரங்களை கோர்ட்ல செல்லுபடி ஆகுதியா? நாங்க வீடியோவையே ஆதாரமா எடுத்துக்கிறது இல்ல. உங்ககிட்ட பேச விரும்பல. மகாஜனங்களே இப்ப சொல்லுங்க, இந்த குடிசைகளை கட்டி தர சொன்னது இந்த மந்திரியா இல்ல நம்ம கதிரவனா? இப்பதான் இந்த அமைச்சர் வாழ்கன்னு சொன்னீங்க, இப்ப கதிரவன் வாழ்கன்னு சொல்றீங்க. சரியான செம்பரியாட்டி கூட்டமியா? மன்னிக்கிறேன். அந்த மோகனை பணமாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அது முடியல. இப்போ ஒன்ன பணமாக்கினாத்தான் என் மனசாரு. என்ன தேடுறீங்க? இந்த ஆளை கொல்றதா வேணாமான்னு பூவாக்கலையா போட்டு பாக்குறதா காசு தேடுறேன். இத நான் வச்சிருக்கேன். ஏய், இந்த நிலைமை உனக்கு வரலாம். தலை விழாம பூ விழுந்ததுனால உன் தலை தப்பிச்சிருச்சு. நல்லதுங்க. காசு என்னது? இனிமேலாவது ஒழுங்கா வேலையை செய். சரிங்க. அப்பா, ஆண்டவன் தான் என்ன காப்பாத்தினாரு. அவர் ஒன்னும் காப்பாத்தல, நான் தான் உன்னை காப்பாத்தினேன். என்னைய சொல்றேன்? இந்த பக்கம் பூவா, இந்த பக்கமும் பூவு. எப்போவாவது மினிஸ்டர் பூவா தலையா போட்டு என்ன கொலை பண்ணிட்டாருன்னா, அதனாலதான் முன்னேற்பாடா நாணயத்துல 2 பக்கமும் பூ அடிச்சு வச்சிருக்கேன். கள்ள நாணயமே அடிக்க ஆரம்பிச்சு. நம்ம கும்பல்ல எவையா நல்ல நாணயத்தேன். அதிகமா இருக்கா? ஆமா, நீங்க 2 பேரும் போய் படுத்து தூங்குங்க. உங்களுக்கு ஜுரம் வந்தா எங்களால தாங்கிக்கவே முடியாது. மஞ்சு, நம்ம அப்பாவை கவனிக்க யாருமே இல்ல. ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு.
ஐயோ நெருப்பா கொதிக்குது. மதி உனக்கும் ஜுரம் அடிக்குது. மஞ்சு நேத்து பாக்கும்போது நல்லா தானே இருந்தீங்க, என்னமாச்சு? டீச்சர், எங்க அப்பாவுக்கு ஜுரம், அதை எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியல டீச்சர். அதான் மழையில நனைஞ்சு ஜுரத்தை வரவழைச்சிட்டீங்களா? சரியான பைத்தியக்கார புள்ளிங்க. நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன், இருங்க. டீச்சர், என்ன? எங்களுக்கு மருந்து கொடுக்கறது இருக்கட்டும், பாவம் எங்க அப்பா, முதல்ல அவருக்கு மருந்து கொடுங்க டீச்சர். அப்படியா? உங்க அம்மா ரொம்ப நல்லவங்கதான். ஏன், நீங்க கூட தான் நல்லவங்க. டீச்சர், நீங்களே எங்க அம்மாவா இருந்துங்களே. நான் உங்களுக்கு அம்மா ஆகிறதா? ஆமா, எங்க 2 பேரும் ஓட்டு உங்களுக்கு தான். அண்ணன் போஸ்ட்ல நீங்க ஜெயிக்கிறீங்க. ஆமா, நீங்க 2 பேரும் ஓட்டு போட்டா போதுமா? உங்க அப்பா ஓட்டு போட வேண்டாம்? அந்த ஓட்டை நானே கேன்வாஸ் பண்ணிட்டேன். பாத்தியா, அதுக்குள்ள அரசியல்வாதி ஆயிட்டியே. இது எலெக்ஷன் இல்லடா, செலக்ஷன். மதி, மஞ்சு, உங்க 2 பேத்துக்கு அம்மா வேணுங்கிறதுக்காக உங்க அப்பா இவங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாரு. மோகன், நீங்க இங்க இருந்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்னு அலைவீங்க, அப்புறம் முந்தான மேல சிந்தனை போகாது. அதனால இன்னைக்கே வெளியூருக்கு நீங்க அனிமூன் போறீங்க. குழந்தைகளை வச்சுக்கிட்டு இவங்களை பிரிஞ்சு நல்லா இருக்கவே முடியாது. அப்பா, நாங்க பத்திரமா இருக்கோம், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ஆமா டேடி, எங்களை கொக்கிருக்கோம் மாமா, ஜாக்கிரதையா பாத்துக்குவாரு. அம்மா நீங்களும் போயிட்டு வாங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பெரிய மனுஷங்களே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன, புறப்படுங்க. ஐயா, அனிமூன், அனிமூன். பாதையை பார்த்து ஓட்டுங்க. ஏன் இந்த பாவையை பார்த்து ஓட்டக்கூடாதா? வழியை பார்த்து ஓட்டுங்க. ஏன் உன் விழியை பார்த்து ஓட்டக்கூடாதா? அடடா, பாதையை வேண்டாம், வழியை வேண்டாம், சாலையை பார்த்து ஓட்டுங்க. ஏன் இந்த சேலையை பார்த்து ஓட்டக்கூடாதா? பார்த்து ஓட்டுங்க. பொன்னாயுது போலே வருமாயினே, முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாள், முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாளதிலே, நல்ல பொன்னாள் இது போலே வருமாயினே. என்ன அப்படி பாக்கீங்க? உன்னை பார்க்கணும் போல தோணுச்சாதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது சரி, கதவை எதுக்கு தாப்பா போட்டீங்க? டீச்சர் அம்மாவோட ஒரு கணக்கு போடலான்னு தான். கணக்கா? ஆமா, ஒண்ணு எத்தனை? 1 1 2. இல்ல, ஒண்ணுதான். எப்படி? இப்படி. நீங்க ரொம்ப மோசம். நீங்க கணக்கு போடல, கணக்கு பண்றீங்க. ஆமா, குழந்தைங்களுக்கு ட்ரங்கல் போட்டமே, என்னாச்சு? எல்லாமே எனக்கு லேட்டா தான் கிடைக்கும் போல. ஹலோ, ட்ரங்காலா கொடுங்க. ஹலோ, நான் தான் அப்பா பேசுறேன். மதி எப்படி இருக்க? மஞ்சு, மஞ்சு எப்படி இருக்கா? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மாவா? அம்மா ஹலோ மதி, நான் அம்மா பேசுறேன். மஞ்சு எப்படி இருக்கா? மஞ்சு நல்லா பாத்துக்க. மஞ்சு பேசுறப்பா. சரிம்மா. அம்மா, நான் தான் மஞ்சு பேசுறேன். மஞ்சு எப்படிமா இருக்க? கதிர் மாமா எங்களை நல்லா பாத்துக்கிறாரு. இப்ப வெளியே போயிருக்காரு. ஆமா, உங்க கூட யாரு இருக்கா? கொப்பரப்பா இருக்கு, அதான் குமிஸ்தா மாமா. கொட்டா கொட்டா. அம்மா, யார் பேசுறது? குமாஸ்தா மாமாவா? நான் மாமா இல்லீங்க, குமாஸ்தா தான் பேசுறேன். சரியா, பிள்ளைங்க கிட்ட கூட நீ பேசுப்பா. அப்பா, நான் உங்களுக்கு ஒண்ணு தரேன், வாங்கிக்கோங்க. என்னடா 1 குடுக்குறேன் 2 குடுக்குறேன்? உங்களுக்கு ஒண்ணு, அம்மாவுக்கு ஒண்ணு. அப்படியா? அம்மாவுக்கு ஒண்ணா? ஆமாப்பா, அம்மாவுக்கு நீங்களே டெலிவரி பண்ணிடுங்க. டெலிவரி பண்ணுமா?
என்னடா என்ன போஸ்ட்மேன் ஆகிட்ட? என்னங்க விளையாடுறீங்களா? மதியம் என்னமா எனக்கு ஒண்ணு கொடுக்க சொன்னா கொடுக்காம ஏமாத்துறீங்களா? நான் ஏமாத்த மாட்டேமா, இப்பவே கொடுத்துறேன், வாங்கிக்க. இதான கதிரவன் டாக்ஸி? ஆமா சார். போர்டு எடுத்தங்க வை. சரி சார், போர்டை வச்சுட்டேன் சார். வெரி குட். உடையா சார், சார் கண்ணாடி உடைச்சது யாரு? ஏன்? நாங்க தான் உடைச்சோம். ஏன் உடைச்சீங்க? நோ பார்க்கிங்ல வண்டி நின்னா உடைப்போம். நான் போகும்போது நோ பார்க்கிங் போர்டிங் இல்லையே, இப்ப புதுசா முளைச்சிருக்கு. உங்க ஆட்சியில எப்ப எது எது இடம் மாறுதுன்னே தெரியலையே. ரொம்ப திமிராத்தான் பேசுற. சொல்லிருந்தா நானே வண்டி எடுத்திருப்பேன். சொல்லணுங்கிறது இல்ல, நோ பார்க்கிங்ல வண்டி நின்னாலே கண்ணாடியை உடைப்போம். ஓஹோ, இதுதான் உங்க சட்டமா? கண்ணாடியார உடைக்க சொன்னபடி பிரேக் லைனை கட் பண்ணிட்டீங்கல்ல? கட் பண்ணி வச்சு. அவன் ஊரு போய் சேர்றதுக்குள்ள ஆல் க்ளோஸ். ஹலோ, என்னங்க ரெங்காலா கொடுங்க. அப்பா, கதிர் மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. கதிர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏன், எதுக்கு? சரி சரி, குமார் சார் கூப்பிட்டு. ஏய் மஞ்சு, மாமாவை சீக்கிரமா அடிச்சு வைப்பு. என்ன 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 போன் போனா கொண்டா கொண்டா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஐயா ஐயா, யாரு? ஐயாவா? வணக்கங்க. ஆமாங்க, வழக்கம் போலவே அவரை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கதிரவன ஜாமீன்ல இருக்க பெட்டிஷன் டைப் பண்ணுவீங்க, நாளைக்கு நான் வந்துடுறேன். ஐயோ, பிரேக் வெளியே வச்ச. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ. What I say? ஹலோ, நான் தான் மஞ்சு பேசுறேன். வரேனீங்களே, இன்னும் வரலையே. சீக்கிரமா வந்துடுறேம்மா. அப்பாவை பேச சொல்லுங்கம்மா. அப்பாவை பேச சொல்லுங்கம்மா. ஹலோ, அப்பாவை பேச சொல்லுங்கம்மா. அவரு வெளியே போயிருக்காருமா. உங்க அப்பா கூட போலியா? இல்லம்மா, அவர் என்ன விட்டுட்டு தனியா போயிட்டாரு. அம்மா, அப்பா வந்ததும் சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. கதிர் மாமாவை ரிலீஸ் பண்ணணும். அம்மா, நான் உங்களுக்கு ஒண்ணு தரேன். ஒண்ணு உங்களுக்கு, ஒண்ணு அப்பாவுக்கு. நீங்களே டெலிவரி பண்ணிடுங்க. மம்மி வந்தாச்சு. டாடி வந்தாச்சு. மம்மி, டாடி.
ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. டாடி டாடி மதி மஞ்சு மதி நீ என்ன கொலை பண்ணாலும் சரி. கொலை பண்றது என்னோட தொழில் இல்ல, கொள்ளையடிக்கிறது தான். அது கூட தேவைப்பட்டாதான். பண்றது தப்பு, இதுல தத்துவம் வேறையா? தத்துவமே தப்புலதான் உருவாகு. இப்பவே ட்ரெயினை நிறுத்தி நான் போலீஸ கூப்பிடுறேன். என்ன தகச்சு போயிட்டேன். ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? பேர் நல்லா இருந்தா நகையை கட்டி கொடுத்துருவியா? என் பேர் வரவன். ஒரு சில பேர் என்ன தெரியுமா? வரதா தேசிக ராஜா நாராயண கிருஷ்ண பரமாத்மான்னு ரயில் நிறுத்து பேர் வச்சுட்டாங்க. ஆனாலும் வேலை கிடைக்கல. அதான் சுப்பு குப்புங்கிற மாதிரி சுருக்கி வரத அப்படின்னு வச்சுக்கிட்டேன். நான் உனக்கு ஒரு வேலை தரேன், செய்வியா? நீ எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் நான் தரேன். இத பாருடா, எனக்கு வேலையா? என்ன வேலை? ஏது வேலை? நடிக்கணும். அது உன்னால முடியுமா? நடிக்கிறதா? ஓ, நீங்க சினிமா படம் எடுக்கிறவங்களா? என்ன படம்? நீ நினைக்கிற மாதிரி படம் இல்ல. இங்க பாரு, இந்த படத்துல இருக்கிற ஒரு மாதிரி நடிக்கணும். என்ன மாதிரி இருக்கா? ஒரு அம்மா வேணும்னு கேட்ட 2 குழந்தைகளுக்கு இப்ப அப்பாவும் இல்ல. அது தெரிஞ்சா என் குழந்தைங்க உயிரோட இருக்காது. ஒரு குழப்பமா இருக்கு. குழப்பமே வராது, எல்லாம் நான் தெளிவா சொல்றேன். நீ நடிக்க போற நாடகத்துக்கு எதுவா நீ எப்படி நடத்துக்கணுங்கிறத நான் சொல்றேன். என்ன சரியா? அப்படி உட்காரு. ஆனா நான் சொல்றதையெல்லாம் நீ கேட்கணும். கேக்குறேன். ஆனா இந்த சாராயம், சப்பி, சுண்டு சோறு இதெல்லாம் இல்லாம என்னால இருக்க முடியாது. நீயும் கண்டுக்கூடாது. என்ன? அப்பாவா? அப்பா என்னங்க குழந்தைங்க உங்களை எவ்வளவு ஆசையா கட்டி பிடிச்சிருக்கு. நீங்க என்னையவே பாத்துட்டு இருக்கீங்களே. இதுக்குதான் மதி உங்க அப்பாவை கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. வாங்க போல. வாங்க டாடி வாங்க. அதுக்கு அமுக்கு அதுக்கு அமுக்கு அது ஒண்ணு இல்ல. அது வந்து சும்மா உட்காதீங்க. நான் சொல்றேன்ப்பா, வர வழியில கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மதி. நல்ல வேலை உங்க அப்பா சின்ன காயத்தோட தப்பிச்சிட்டாரு இல்லைங்க? ஆமா. Thank God. ரொம்ப வலிக்குதாப்பா? அம்மா, உங்களோட தாலி பாக்கெட்னால தான் அப்பா தப்பிச்சார்ல. ஆமா. சரி சரி, பசிக்குது. எங்க சாப்பிடலாம்? வாங்க. நல்லமுத்து, குமாஸ்தா எங்க? கதிரவன் சார ஜாமீன்ல எடுக்க பெட்டிஷன் தயார் பண்ணிருக்காரு. கதிரவனா? யாரு? அதாங்க நம்ம கதிரவன். அவரை ஜாமீன் எடுக்கிறதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டாம். ரொம்ப நன்றி. கோர்ட்டுக்கு போக வேண்டாம், போலீஸ் என்ன சொந்த ஜாமீன்ல விட்டுருச்சு. ஆமா மோகன், தலையில என்ன காயம்? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? அதொன்னும் இல்லண்ணே, அவருக்கு உங்க மேல ரொம்ப கோபம். கோபமா? ஆமாண்ணே, நீங்க சும்மா ஊர்வம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போறீங்களா, அதான் அவர் உங்க கூட பேச மாட்டேங்கிறாரு. என்ன மோகன், ஊடல? உன் ஊடல் கூடலாம் கமலா கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வேணாம். நடந்தது என்னன்னு தெரிஞ்சா யாரு மேல தப்புன்னு உனக்கே புரியும். சரி போனா போது. எனக்கு அண்ணன் உங்க ஃப்ரெண்ட் தானே, மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க. சரி சரி, சாப்பிடுங்க. வடை ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே ஒரு வாழைப்பழம் இருக்குங்க.
ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புதுரா இருக்க. செத்து போன மோகம் எப்படி திரும்பி வந்தான்? ஆவியா இருக்குமா இல்ல ஆள் மாறாட்டமா இருக்குமா? அது எப்படி இருக்குன்னு உங்களை கண்டுபிடிக்க சொன்னாரு அமைச்சரோட ஆர்டர். நான் வரேன். செத்த மோகம் எப்படி உயிரோட வந்தாங்கிறதுக்கு இந்த புத்தகத்தை படிச்சாலாவது ஐடியா கிடைக்குமா? படிப்போம். என்ன டாடி, எப்பவும் நாங்க தானே ட்ரெஸ் பண்ணி விடுவோம், இன்னைக்கு நீங்களே போட்டுட்டீங்க. அது வந்து ஒண்ணுமில்ல, ஸ்கூலுக்கு நேரமாச்சுல, அதான் டேடியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாரு. வாங்க ஸ்கூலுக்கு போலாம். உங்களைத்தான் வழக்கமா கொடுக்கறது கொடுங்க. என்னது என்னது என்ன கொடுப்ப? என்னப்பா விளையாடுறீங்களா? இல்லப்பா, எப்போ உங்களுக்கு வழக்கமா கொடுப்பாருல, அத கொண்டு வரல. எனக்கு உங்ககிட்ட ஒண்ணும் இல்லல்ல? ஏன் இல்ல, பலாந்து இருக்க. என்னது சாக்லேட் கிட்ட பாட்டில் எடுக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல மதி, அப்பா புதுசா ஒரு மேஜிக் கத்துக்கிட்டாரு. அது சரியா இருக்கான்னு உங்ககிட்ட ஒத்திக்க பாக்குறாரு. அப்பா பாக்கெட்ல சாக்லேட் வச்சிருக்காரா, மேஜிக்ல பாட்டில் ஆக்கிட்டாரு. அப்ப இந்த பாட்டில் சாக்லேட் மாத்தீங்க? ஐயோ, அது அந்த மேஜிக் அப்பா மறந்துட்டாரு. என்னங்க? சரி சரி, உங்களை கிளாஸுக்கு நேரமாச்சு, நீங்க போங்க. டாடா டாடா. என்னங்க இது, இந்த சனியனை கொஞ்சம் மறைச்சு வைக்க கூடாது? சனியனா இது? எங்க சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி. சந்தேகமே இல்ல, இது ஆள் மாறாட்டம் தான். அப்படின்னா அவன் வக்கீல் மோகன் இல்லையா? அவன் ஒரு முடா குடியாரங்க. அது மட்டும் இல்ல, குட்டு வெளிப்பட்ட போதேன்னு முடிக்கலாம் பய திருதுன்னு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. அவங்க போய் கேட்கலாம் தெரியுதா? சொக்கு சொல்லல. ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு அவனை கூப்பிட்டு லேசா உரசி பார்க்கலாமா? என்ன ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணலாம்? உங்களுக்கு 50 வயசு பொண்ணு விழான்னு. என் வயசை நானே விளம்பரப்படுத்திக்கிறதா? ஐயா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. 25 வயசு வெள்ளி விழான்னா. சொல்லல. ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு. குட், நல்ல ஐடியா. அதுக்கு அவனை கூப்பிடலாம். ஆமா, ஃபங்க்ஷனுக்கு உன் சம்சாரம் வரும்ல? அது கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளதான். நான் சொல்லி கூட்டு வந்துடுறேன். நீ இங்க கல்யாணம் பண்ணிருந்தா உன் சம்சாரத்தை பாத்துருப்ப. நீதான் திருப்பதியில கல்யாணம் பண்ணிட்டியே, என் கண்ணுல காட்டவே இல்லையே. அது ஒரு நிமிஷம், என் பர்ஸ்லயே வச்சிருக்கேன் பாருங்க. என்னுடைய கல்யாண நாள், வக்கீல் ஒய்ஃப் அழைச்சிட்டு அவசியம் வரணும். இந்தாங்க. கல்யாண நாளா? நாங்க ஏன் வரணும்? எதுக்கு வரணும்? பழைய விரோதத்தை எல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. பழைய விரோதமா? என்ன விரோதம்? எதுக்கு விரோதம்? என்னங்க வீட்டுக்கு வந்தவங்களை போய் கிண்டல் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். சார், பெரிய மனசு பண்ணி இன்விடேஷன் எல்லாம் கொடுத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்படிதான் சொல்லக்கூடாது, நீங்க அவசியம் வரணும். விருந்தெல்லாம் ஃபாரின் டைப். வக்கீல் 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 நான் தான், வக்கீல் நான் தான். நான் கூப்பிட்டேன். ஃபாரின் பிராண்டி, ஃபாரின் விஸ்கி, ஃபாரின் ஜின்னு, ஜின்னு அடிக்கலாம். அப்படியா? ஃபாரின் டான்ஸுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தோம். பாஸ்போர்ட் பிரச்சனை, அதான் விட்டோம். ஆனா லோக்கல் டான்ஸ் அமக்கலமா இருக்கும். டான்ஸ விடு. ஏங்க, இந்த சப்பி சாராயம் ஜிஞ்சர் இதெல்லாம் அதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்ல வந்தேன். அதான் ஃபாரின் டைப்னு சொன்னேன். அப்ப நான் கண்டிப்பா வந்துடுறேன். அப்ப நாங்க வர்றோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வணக்கம். கங்க்ராட்ஸ். கதிரிங்கே எழுந்தது, பனி இன்று மறைந்தது, உலகங்கள் விழித்தது. வா வா வா.
ராஜ்யந்தான், எதிர்ப்பவன் பூஜ்யந்தான், நடப்பதை தெரிந்தவன் தான், நினைத்ததை முடிப்பவன் தான், புயலென வருபவன் புரிந்து கொள், புலிக்கு பிறந்தவன் இது எந்த ராஜ்யந்தான், எதிர்ப்பவன் பூஜ்யந்தான். புனிதர்கள் பிறந்தமன் வணிகர்கள் பையிலே பதவிகள் கிடைத்தது திருடர்கள் கையிலே. ஏழை உயர்வுக்கு வாழை எடுத்தவன் நாளை குறிக்கிறேன், நானும் ஜெயிப்பவன் ஏன் மனிதனே பதுங்க நினைக்கிறாய், நான் 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 ஆட பிறந்தவன் இது எந்த ராஜ்யந்தான், எதிர்ப்பவன் பூஜ்யந்தான், நடப்பதை தெரிந்தவன் தான், நினைத்ததை முடிப்பவன் தான், புயலென வருபவன் புரிந்து கொள், இது எந்த ராஜ்யந்தான், எதிர்ப்பவன் பூஜ்யந்தான். முதுகிலே கேள்வியாய் படைத்தவன் மூடனா, உயர்த்திய ஏனிலே உதைத்தவன் வேந்தனா, இனியும் ஒரு முறை அவனை உனக்கில்லை இன்றே கிழிக்கிறேன், முகத்தின் திரைகளை ஆனைதான் அதையும் முடிந்திடும், நான் யார் யார் என உனக்கு புரிந்திடும், இது எந்த ராஜ்யந்தான், எதிர்ப்பவன் பூஜ்யந்தான், நடப்பதை தெரிந்தவன் தான், நினைத்ததை முடிப்பான் தான், புயலென வருபவன் புரிந்து கொள், இது எந்த ராஜ்யந்தான், எதிர்ப்பவன் பூஜ்யந்தான். நாங்க போயிட்டு வரோம், வாங்க. கொஞ்சம் இருங்க. என்ன இன்ஸ்பெக்டர், இவர் பாக்கெட்டை கொஞ்சம் செக் பண்ணுங்க. செக் பண்ணணுமா? ஏன், எதுக்கு? அவசரப்படாதீங்கம்மா, முதல்ல இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணட்டும். இன்ஸ்பெக்டர் வாங்க. இவர சார். ஐயா என்னமோ பண்ணது, ஐயோ நான் இல்ல. என்ன மிஸ்டர் வக்கீல் மோகன் எப்ப திருட மோகனா மாறுனீங்க? என்னப்பா அது, அவரை போய் திருடங்கிறீங்க? சும்மா டமாஸ் பண்ணாரு, நீங்க தான் டமாஸ் பண்ணீங்க. என்னப்பா சொல்றேன்பா? உங்க பைய பாருப்பா. அப்பா உங்க பைய பாருங்கப்பா. சாரி, உங்க பைய பாருங்க சார். என்ன சார் இது, இவ்வளவு பெரிய மனுஷனா இருந்துட்டு திருடி இருக்கீங்களே? செக் பண்ணலாம், உன் பைய பாரு. என் பாக்கெட்லயாவது இருக்கிறதாவது. சாரி, யார் தாலி? கழுத்தை காட்டுங்க, கட்டிடுறேன். ஆமா ஆமா, அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே தமாஷுக்காகத்தான் பண்ணான். அவங்க உங்க நகையை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. கொடு. அப்ப நாங்க போயிட்டு வரோம், வாங்க. இரு, டோர்ல இன்னொன்னு மாட்டிக்கிட்டு இருக்கு. சரியான இவர் வில்லன் பாத்தி. நான் எத்தனைக்கு எத்தண்டா உங்க பையனா நகைய போட்டு உங்களையும் திருடன் ஆக்கிட்டேன். எப்படி? சந்தேகத்துக்கு இடமே இல்ல, இவன் அந்த வக்கீல் மோகன் இல்ல. பாத்தியாலமு, நம்ம வெட்டிங் டே பங்கன்ல ஒரு பெரிய ரகசியமே வெளியாயிருக்கு. உங்க 2 பேருக்கும் என்னோட தேங்க்ஸ்.
பழைய கலாச்சாரத்துல இருக்கா, அதான் கொஞ்சம் வெக்கப்படுறான். ஐய வெக்கமா? ஃபாரினுக்கு கூட்டிட்டு போய் இந்தியா ஃபாரின் கொலாபரேஷன் நாகரீகத்தை உருவாக்குங்க. ஃபாரின் உடனே ஞாபகம் வந்துச்சு. பெருமாள் சாமி, நீ இன்னைக்கு அவசரமா சுவிட்சர்லாந்து போற. சுவிட்சர்லாந்தா? எதுக்கு? அதான்யா. புரிஞ்சுது. அலமு, நமக்கு அடிச்சுக்கிற திடீர் அதிர்ஷ்டத்தை பத்தியா? நாம ரெண்டு சுவிட்சர்லாந்து போய் ஜாலியா சுத்த போறோம். ஏறப்பா, பிசினஸ் விஷயமா போறப்போ ஒய்ஃப கூட்டு போனா ஒய்ஃப அனுப்பியா பிசினஸ் அனுப்பியா? அவ இங்க தனியா இருக்கணுமே. தனியாவா? சகோதரியை நாங்க கவனிச்சுக்கிறோம். என்னங்க என்ன சொல்ற? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. இவன் ஒரு தற்குறி, விஷயம் புரியாம இருக்கான் பாரு. இட்ஸ் ஆல் தி பெஸ்ட். சந்தேகமா இருக்கு. இன்னருக்கு போனா எவ்வளவு நேரமா? அதானே அம்மாவுக்கான ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து 2 பேரும் ஒரு டைப்பா மாறிட்டாங்கல்ல. ஏன் இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்கீங்க? அது இருக்கட்டும், ஏன் இவ்வளவு நேரம்? அப்பா எங்க? அப்பா தானே. அப்பா கூட ஏதோ சட்ட பிரச்சனை பத்தி பேசணும்னு மந்திரி சொன்னாரு. அதான் அங்கேயே இருக்காரு. மந்திரிக்கும் அப்பாவுக்கு தான் தூராச்சு. என்ன பண்றது? சட்டசபையில ஏதோ முக்கியமான மசோதா வரப்போதான். என்ன மசோதாமா? விட மாட்டீங்களா? மது விலக்கு மசோதாவா? அதை எப்படி அமல்படுத்துறதுன்னு அந்த மந்திரி உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. சரி வாங்க போல. கடவுளே, வெளிநாட்டுக்கு போன என் புருஷன் நல்லபடியா திரும்பி வரணும். யாரது இந்த நேரத்துல? நீங்களா? நான் மட்டும் வரல, கூட யார் வந்திருக்கான்னு பாருங்க. இந்த நேரத்துல நீங்க? ஐயா நகர சோதனைக்காக வந்தாரு. அப்படியே நீ தனியா இருக்கியா? உன்னையும் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தாரு. ஐயா நல்லா விசாரிங்க. நான் எப்பவும் போல கார்ல மாமூல உட்காந்துருக்கேன். பரவாயில்ல பெருமாள் சாமி, வீட்டை பிரமாதமா கேட்டிருக்கான். ஏன் பணத்துல கேட்டதுதான். அளவு ஐயா கார் சாவி கார் இருப்பேன். சரி, எதிரில் ஒரு லாரி நிக்குது, அதை போய் படுத்துக்கிறேன். என்ன நீ முத்தன கதிர் மாதிரி தலையை சாய்ச்சிக்கிட்டு நிக்கிறிய? ஐயா அந்த லாரி எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி உங்க வேலையை பாருங்க. வீட்டை சுத்தி பாக்க. என்ன காஃபியா? டீ இருக்கு, சாப்பிடுறீங்களா? உன் கையால கொடுத்தா சாப்பிடுறதுக்கு என்ன குடு. சட்டையில கரப்பட்டுருச்சு. இந்த கட்டையே கரப்பட்ட கட்டை. இதுல சட்டையில கரப்பட்ட என்ன கெட்டா போச்சு. அதை விட நீ வா. ஆமா பெருமாள் சாமி போன் பண்ணானா? இல்லைங்க. ஆமா, அது அவனுக்கு பழக்கமே கிடையாது. எனக்கு கூட போன் பண்ணல. என்ன நீ அங்கேயே நிக்கிற? வாமா. ஆமாங்கிற நீங்க பெரியவங்க. நீ ஒண்ணு பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் இந்த விஷயத்துல கிடையாதுமா. நீ வா. முடியாது, மரியாதை வெளியே போயிடுங்க. அப்படின்னா நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. பரவாயில்ல. சொத்து சுகமெல்லாம் அனுபவிக்க முடியாது. பரவாயில்ல. காரு ஏசி இந்த வசதி கிடைக்காது. பரவாயில்ல. பெருமாள் சாமிய நீ உயிரோட பார்க்கவே முடியாது. இது பரவாயில்லையா? இப்பதான் நீ நல்ல பொண்ணு. ஹலோ, நான் பெருமாள் சாமி பேசுறேன், சுவிட்சர்லாந்துல இருந்து. நீங்களா? என்ன பண்ற? படுத்துட்டியா? நீ படுத்திருக்கிற போர்ஸ நினைச்சு நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த விஞ்ஞானத்தை என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க. டெலிபோன்ல பேசும்போதே டிவியில பாக்குற மாதிரி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நீ படுத்துட்டு இருக்கிற போர்ஸ பார்த்து அப்படியே மெய் மறந்து போயிருப்பேன். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா அமைச்சருக்கு போன் பண்ணு. அவருக்கு எங்க நான் போன் பண்ணணும்? அவருக்கே தெரியாதா? அமைச்சர் வீட்டுக்கு போன் பண்றதுன்னா பயம், வெட்கம், சரியான பட்டிக்காடு.
போயிட்டு வரீங்களா? அப்பா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலையே. என்ன முத்தம். முத்தமா? கொடுத்தா போச்சு. ஐயா, என்னம்மா? வாய் நாறுது. அது ஒண்ணும் இல்ல, நேற்று ராத்திரி டாய்லெட் சாப்பிட்டார்லமா, அந்த ஸ்மெல். டானிக்கு டானிக்கு. நீங்க கிளம்புங்க, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு. டாடா போலாங்களா? ஒப்பந்த பணமா? இல்ல, உன்னை ஒரே அடியா வெட்டி விடுறதுக்கு கொடுக்குற பணம். ஐயோ, ஒப்பந்தத்துல ஏதாவது குறைந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறேன். அதுக்காக இப்படி கோச்சிக்கணுமா? உன்னை திருத்தவே முடியாது. நீ நடிச்ச லட்சணம் போதும். இனியும் நீ இங்க இருந்தா என் பிள்ளைங்களும் கெட்டுடும். இந்த அவன் பாக்கி சம்பளம் வாங்கிக்க. இந்த பணம் எனக்கு பெருசு இல்ல. என்னமோ தெரியல, இந்த குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் வச்சுட்டேன். உண்மையிலேயே அந்த குழந்தைங்க மேல நீ பாசம் வச்சிருந்தா அந்த வீட்டு பக்கமே வராத. போது பக்கத்துல தீயும் இருக்கு, அது பத்தவில்லை பாசம் என்னும் ஈரம் இருக்கு. நெஞ்சுக்குள்ள இன்னும் கூட நேசம் இருக்கு. என்ன வஞ்ச முன்ன தள்ள என்ன நியாயம் இருக்கு. வரி போடாத அரசாங்கம் இல்ல, பழி போடாத ஒரு பொண்ணும் இல்ல. வரி போடாத அரசாங்கம் இல்ல, பழி போடாத ஒரு பொண்ணும் இல்ல. கண்ணுக்குள்ள சுமந்த ஒரு சொல்லுக்குத்தான் துடிச்ச ராஜ்யந்தான் ஏதுமில்ல. ராஜனாக இருந்த ராகமில்ல, தாளமில்ல. நானும் பாட்டு படிச்சேன். பரமேசன் மண்ண சுமந்தார், இயேசு தத்துவத்தை காப்பாற்ற சிலுவ சுமந்தார். 10 மாசம் என் தாயும் என்ன சுமந்தார், நாம் பட்ட கடன் தீரவில்லை ஒன்ன சுமந்த. என் தேகம் எனக்கு பாரமில்லை, உன் சந்தேகம் எனக்கு தாளவில்லை. என் தேகம் எனக்கு பாரமில்லை, உன் சந்தேகம் எனக்கு தாளவில்லை.
துன்பத்துக்கும் சிரிச்சேன் அடி அன்புக்கு தாழ்வு ராஜ்யந்தான் ஏதுமில்ல ராஜனாக இருந்த ராகமில்ல ராகமில்ல நானும் பாட்டு படிச்சேன் பாவப்பட்ட கண்மணியே பழியத்தான சுமந்தன் முதலாளி எங்கடா? இங்கதான் இருக்கேன். நீ எப்போ சுத்தம் இப்பதான் வந்தேன். பொறி வச்சு பிடிக்கலாம்னு நினைச்சேன். இப்ப எலி தானாவே பூனைகிட்ட மாட்டிக்கிடுச்சு. பூனைய வரட்ட புலி வரும். இது கூட தெரியாத மழைய மரியாதையா பேசுற? உனக்கு என்னடா புலி? மதுரை சொல்ற ப்ரூவ் பண்ணிட்டீங்க போட்டுருக்கு. அவுட். Get out. Get out. உண்மையை சொல்லு. யாரா நீ? மோகன், MABL. ஆளு கொண்டு வா. நீ சொல்றது உண்மையா? என் பேர் வரதன். அந்த மோகன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். பிள்ளைங்க எங்கிட்ட மேலதான் அந்த கமலாமா என்ன மோகனமா நடிக்க சொன்னாங்க. அதான் எனக்கு தெரியும். இவனும் ஆளே மோசடியா? இன்ஸ்பெக்டர் விடு, இவன் நமக்கு தேவைப்படும். டேய் வரதா, இடைத்தேர்தல்ல அதுல நான் நிக்கணுமா? நீ கெட்ட கெட்டுக்கு எலெக்ஷன்ல வேற நிக்க போறியா? நீ என்ன பண்ணுவா பாவம்? உன்னை விட மோசமானவன்லாம் எலெக்ஷன் ஜெயிச்சு அவன் ஊர்ல 5-6 சினிமா தியேட்டர் கட்டிடுறான். நீ ஒரு டூரிங் டாக்ஸாவது கட்டு. இந்த இடைத்தேர்தல் ஐயா நிக்கிறாரு, அவருக்கு ஆதரவா நீ பிரச்சாரம் பண்ணும். நானா? ஆமா, பழைய மோகன் எனக்கு எதிரியா இருந்தான். ஆனா இப்ப அதே மோகன் எனக்கு ஆதரவா வேலை பாக்குறான்னு ஜனங்க ஏமாறணும், ஓட்டு போடணும், நான் ஜெயிக்கணும். அப்போ என்ன கட்சி மாற சொல்றீங்களா? அது தப்பு இல்ல. கட்சி மாறுறது தப்பா? ஐய, அதான் இன்னைக்கு பேஷனே. நீ மட்டும் கட்சி மாறி இங்க வந்துட்டேன்னு வச்சுக்க, உடனே உனக்கு ஒரு வாரிய தலைவர் பதவி போட்டு கொடுத்துருவோம். இவர் எப்படி பணக்காரர் ஆனாரு? கட்சி மாறிதான். இப்ப நீ என்ன பண்ற? வக்கீல் மோகனா கோர்ட்டுக்கு போற, கதிரவனுக்காக வாதாடுற மாதிரி நடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற. அங்க நீ எப்படி பேசணும், என்ன பேசணும் பத்தி கவலைப்படாத, நாங்க சொல்லித்தரோம். என்ன வக்கீலா? நானா? அது எப்படி முடியும்? வரதா, ஐயா சொல்றத மரியாதையா கேளு, இல்ல உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஐயாவை நான் ஆதரிக்கிறேன்.
வெரி குட். சொக்கு போலி வக்கீல் வந்துருவான்ல. குடிகாரனா இருந்தாலும் வார்த்தை சுத்தமானவன், கரெக்டா வந்துருவான்னு நினைக்கிறேன். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற கதிரவன் ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர். இவர் போய் கலாட்டா செய்த இடம் மிகவும் கௌரவமான இடம். மிஸ்டர் பெருமாள் சாமி ஒரு பெரிய சாராய மர்ச்சன்ட், பல தியேட்டர், தொழிற்சாலைகளுக்கு அதிபதி. அதைவிட அமைச்சர் வைரவனுடைய ரைட் ஹேண்ட் மாதிரி. அவரோட வைன் ஷாப்ல போய் கலாட்டா பண்ணது மட்டுமல்லாம அவரோட கேஷ் பாக்ஸ்ல இருந்து 5000 ரூபாய் பணத்தையும் திருடி இருக்கிறார். மிஸ்டர் பெருமாள் சாமியை கொலை செய்யவும் முயற்சி செய்திருக்கிறார். அட்டெம்ப்ட் மர்டர். இது மிகப்பெரிய குற்றம். இந்த வழக்கு சம்பந்தமாக எல்லா சாட்சியங்களையும் ஏற்கனவே தீர விசாரித்தாகிவிட்டது. எனவே குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று கனம் கோத்தார் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டுள்ள கதிரவன் சார்பில் யார் வாதாடுறது? வக்கீல் மோகன். மோகன் எங்கே? மோகன் என்ன கேட்டீங்க? ஆமா, ஒரு பெரிய விபத பாரதி பாட்டு கேட்கறாங்க. எரிச்சல கிளப்பாதியா, திருப்பி கேளுங்க. இது என்ன நேரு விருப்பமா? சும்மா ஐயா. அந்த வக்கீல பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஏன் அக்கறை? வக்கீல் மோகன் நாங்க தான். சொல்லல யுவர் ஆனர், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. வக்கீல் மோகன் கதிரவனுடைய ஃப்ரெண்டு, அவனுக்காக வாதாட வந்திருப்பாரு நாங்க நினைச்சோம். அதான், அவ்வளவுதானே. மிஸ்டர் கதிரவன், நீங்களே சொல்லுங்க, உங்களுக்காக வாதாட யாருமே இல்லையா? யுவர் ஆனர், எனக்கு நானே வாதாடுறேன். எஸ். பெருமாள் சாமியை குறுக்கு விசாரணை செய்ய கனம் கோட்டார் அவர்கள் அனுமதிக்குமாறு கேட்டுக்கிறேன். எஸ். மிஸ்டர் பெருமாள் சாமி, அரசாங்க வக்கீல் ஏதோ சொன்னாரு. நீங்க பெரிய தொழிலதிபர், சாராய மர்ச்சன்ட், பல தியேட்டர்களுக்கு முதலாளி, அப்படி இப்படின்னு எல்லாம் உங்க சுய சம்பாதத்தில் ஏற்பட்டதானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அமைச்சர் வைரவனுக்கு நீங்க ரைட் ஹேண்ட் மாதிரி இல்ல? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அமைச்சர் வைரவனோட பினாமி நீங்க. அவரோட கோடிக்கணக்கான சொத்துக்களும் உங்க பேர்ல இருக்கு இல்ல? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, அது ஐயோ அமைச்சர் சொத்தா? எல்லாம் என் சொத்துங்க. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? கோயிலுக்கு மசூதிக்கு மத்தியில நீங்க ஒயின் ஷாப் நடத்துறீங்க இல்ல? அதெல்லாம் இல்லவே இல்ல. யுவர் ஆனர், எவ்வளவு பெரிய பாவம் அது. பாவத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? இந்த போட்டோவை பாருங்க. இது வந்து என் ஒயின் ஷாப்புக்கு பக்கத்துல கோயிலு மசூதி இருக்கு. அதெல்லாம் நானா கட்டினேன். நான் எப்படி குற்றவாளியாக முடியும் யுவர் ஆனர்? மிஸ்டர் பெருமாள் சாமி, கோயில் மசூதி இதெல்லாம் பொதுமக்கள் கூடுற இடம். இங்கெல்லாம் மதுக்கடைகள் வச்சக்கூடாங்கிறது சட்டம். அதையும் மீறி உங்களுக்கு அமைச்சர்கிட்ட இருக்க செல்வாக்க பயன்படுத்தி நீங்க லைசன்ஸ் வாங்கிருக்கீங்கன்னு சொல்றேன். அதுவும் யாரோட பேர்ல? அமைச்சர் வைரவனோட பேர்ல வாங்கிருக்கீங்கன்னு சொல்றேன். அமைச்சர் பேர்ல எப்படி வாங்க முடியும்? எல்லாம் என் பேர்ல வாங்கியிருக்கேன். வெரி குட். அமைச்சர் பேர்ல வாங்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் உங்க பேர்ல வாங்கிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா, ஆமா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இந்த வழக்கில் சம்பந்தம் இல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் வைரவன் பெயரை இழுப்பதை இந்த கோர்ட் அனுமதிக்க கூடாது. யுவர் ஆனர், இந்த வழக்கில் அமைச்சர் வைரவனை சாட்சியாக விசாரிக்க வேண்டும். எனவே இந்த மனுவை கொடுக்கிறேன். யுவர் ஆனர், இதெல்லாம் விதண்டாவாதம். அமைச்சருக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன தொடர்பு? யுவர் ஆனர், அமைச்சரோட ரைட் ஹேண்ட் பெருமாள் சாமிங்கிறத அரசாங்க வக்கீலே சொன்னார். அதனால வலது கையை விசாரிக்கும் போது அந்த கைக்கு சொந்தமான உடம்பையும் விசாரிக்கணும். அதாவது கிளைய விசாரிக்கும் போது மரத்தையும் விசாரிக்கணும். ஆகவே இந்த வழக்கில் அமைச்சரோட சாட்சி மிகவும் முக்கியமானது. எனவே என்னோட மனுவை ஏத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த மனு பரிசீலிக்கப்படும். இந்த வழக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. யுவர் ஆனர், அப்ப நான் கொடுத்த ஜாமீன் மனு? ஜாமீன் சாங்ஷன். கண்டிஷன் ஜாமீன். தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட வேண்டும். வர்றங்க. கும்புறியா? வெளியே வா, ஆள் வச்சு அடிக்கிறேன். எல்லாம் உங்க தயவுதாங்க. இவனுக்கு நம்ம செலவுல ஒரு மிஷின் வாங்கி கொடுக்கணும். பினாமியும் கழுத்தறுத்துட்டான், வக்கீலும் கழுத்தறுத்துட்டான். யாரு படுத்திருக்குது? நம்ம ஆளு. அட பாவி, உள்ள வந்து கோர்ட்ல வாதாடுனா ஃபுல்லா போட்டு படிக்கட்டுல பிரார்த்தனை பண்றியே, இது என்ன கோயிலா? போட்டது பார்த்தாது. கதிரவன் எங்க? அவர் என்ன பிராந்தி கடையா வச்சிருக்காரு? அவரை தேடுற? எனக்கு வேணும், எனக்கு வேணும். முதல்ல எங்களுக்கு வேணும். ஒன்ன நம்புறோம் பாரு. எங்களை ஒன்ன அண்ணன் பச்சு வேற இதுல ஏன் அவரை போட்டு இப்படி அடிக்கிற? எல்லாம் எங்க விதி இல்ல சரி. இப்படியே மீதி. ஏயா, இவரை குடிக்க வச்சது இல்லாம இப்ப கொலை வர செய்ய பாக்குறீங்களா? வாங்க பிடியா. நீ போயா. ஆம்பளைங்க தான் பொம்பளை இருப்பாங்க. இப்ப பொம்பளைங்க ஆம்பளை எடுத்துட்டு போறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். கமலா கூப்பிட்டீங்களா? இல்ல, அங்க
பழைய டீச்சர் கமலா, இரு உனக்கு விளையாட்டு காட்டுறேன். இது வேற. யார் நீங்க? கேட்கல. சொல்லுங்க, யார் நீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். ஏன் நிக்கிறீங்க? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க. நீ ஏன் நிக்கிற? நீ என்னடா? எதுக்கு? நீ விபச்சாரப்படுத்தி வச்சு நடத்தி இருக்க, அதுக்காக உன்னை நான் கைது பண்றேன். இது அநியாயம். நிறுத்துமா, பேச வேண்டியதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க. நட. அம்மா போலீஸ் பிடிச்சு போறாங்க. அதே மஞ்சு, ஏன் இப்படி ஓடி வரீங்க? அப்பா, அம்மா போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியும். அம்மாவை நான் காப்பாத்தேன், நீங்க கவலைப்படாதீங்க. வெரி குட். நம்ம பிளான் பிரகாரம் அவளை உள்ள தள்ளியாச்சு. வரு, அவளை பண்ற சித்திரவதையில இந்த பையன் காலில் வந்து வேணும். ஓகே, நீங்க இந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்கன்னா சட்டசபையில எக்கச்சக்கமா கேள்வி கேட்பாங்க. எப்படி கேள்வி கேட்பான்? சட்டசபையை கலைச்சுட்டா கவர்மெண்டே போயிடியா? ஓ, அது வேற இருக்கும். எக்கச்சக்கமான விவகாரம் இருக்கு. இது அநியாயம், அக்கிரமம். நான் செஞ்ச தப்புக்கு அந்த கமலாவை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டீங்க. தயவு செஞ்சு அவங்களை விடுதலை பண்ண சொல்லுங்க சார். நீயும் கமலாவும் சேர்ந்து செஞ்ச துரோகத்துக்கு இதுதான்டா தண்டனை. புரியுதா? இப்படி செஞ்சீங்கன்னா அந்த பெண் பாவம் உங்களுக்கு சும்மா விடாது. பெண் பாவமா? என்ன மன்னிச்சிருங்க, இனிமே இந்த மாதிரி தப்பா செய்ய மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன். சத்தியமா? சத்தியமா. கமலா எப்படியாவது விடுதலை பண்ணிருங்க ப்ளீஸ். ஐயா இடைத்தேர்தல் நிக்கிறாரு, தேர்தல் பிரச்சாரத்தை ஒழுங்கா செய்தியா? செய்றீங்க. யோ, செய்யறேன்னு சொல்லிட்டு எங்க கட்சிக்கார மாதிரி பணத்தை வாங்கிட்டு ராத்திரி தண்ணியை போட்டு தூங்கிறாதீங்கயா. சொக்கு சொல்லல. யோ, என்னய்யா ஆளுக்கால சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? எல்லாம் பழக்க தோஷம். எப்படியாவது கமலா விடுதலை பண்ணிருங்க. மறுபடியும் தப்பு பண்ணா என்ன கொண்டுடுங்க. பெருமாள் சார், ஐயா கமலாவை ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஏமா பரதேவதை பத்தினி தெய்வமே, இன்னையே உள்ள இருக்க, வெளியில வா. ஐயா சொல்லித்தான் உள்ள போட்டோம், ஐயா சொல்லித்தான் வெளியே கொண்டு வந்திருக்கோம். உள்ள வெளியே எல்லாம் ஐயா தான். மங்காத்தா சீட்டு மாதிரி. இப்பவாது உனக்கு புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாய மூடு. என் வாயை மூடி போடலாம், ஆனா ஊரு வாயை மூட முடியாது. வக்கீல் மோகம் பொண்டாட்டி கமலா ஒரு விபச்சாரி. ரெட் லைட் ஏரியால உள்ளவன்னு ஊரே மூஞ்சில காரி துப்பும். ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கல்ல? இவருக்கு பொண்டாட்டி இருக்கு, புள்ளை இல்ல. ஏன்னா சொக்கு சொல்லல. எனக்கு பொண்டாட்டி இருக்கா, ஆனா உன்ன மாதிரி பஜாரி இல்ல. பொம்பளைன்னா அவதான் பொம்பளை. புஸ்தகி, பத்தினி, பத்திரமாத்து தங்கம், கருப்பு கரசு. ஏன் சிரிக்கிற? அது வந்து சொக்கு சொல்லல. நீ எங்க அவமானப்படுத்தின, அதுக்காகத்தான் இப்ப உன்னை நாங்க அவமானப்படுத்தணும். இனிமே நீ இங்க வழியில குறுக்கிடாத. இன்னையே நிக்கிற. வா. அந்த 108 தேங்காய் உடைக்கிறோம். ஐயா எலெக்ஷன்ல 108 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கணும். சொக்கு, ஐயாவை எதிர்த்து யாரும் போட்டியிட கூடாதுன்னு வெடிக்க கூடாதா? அதை விட்டுட்டு 108 208 ஐயா அண்ணா போஸ்டா ஜெயிக்கணும். என்ன சொல்றீங்க? வாக்காளர்களே, நான் நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு எனக்கு ஆதரவா வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த இடைத்தேர்தலில் நான் நிக்க வேண்டிய அவசியம் எப்படி வந்துச்சுன்னா,
என்னுடைய நாணயத்துக்காகவும் நேர்மைக்காகவும் ஒழுக்கத்துக்காகவும் எனக்கு மந்திரி பதவி கொடுத்திருக்காங்க. இந்த மந்திரி பதவி நீடிக்கணும்னா இந்த 6 மாசத்துக்குள்ள நான் எம்எல்ஏ ஆகணும். அதுக்காகத்தான் இந்த இடைத்தேர்தல். நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. நாமினேஷன் தாக்கத்து நேரமாயிடுச்சு. உங்க ஓட்டு உங்க ஓட்டு இஷ்டப்பட போதுமா உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு ஓட்டு இஷ்டப்பட போதுமா பைரவன் ஐயா அங்க சொல்லுங்க பாருங்க. நம்ம கூட்டமா இருக்கு. உங்கள் ஓட்டு இஷ்டப்பட போதுமா என்ன கதிரவ, நடக்க போற இடைத்தேர்தல்ல நீயும் போட்டி போட போறியா? பார்த்தா தெரியல போட்டி போடுற தப்பா? இது ஜனநாயக நாடு. என்ன எதிர்த்தா? தனிப்பட்ட ஒரு மனுஷனை எதிர்த்தல்ல, ஊழலை எதிர்த்து, லஞ்சத்தை எதிர்த்து, ஊர் தாலியா இருக்கிற உங்க பஞ்சமா பாதகத்தை எதிர்த்து, பழி வாங்குற உங்க அக்கிரமா அநியாயம் அராஜகத்தை எதிர்த்து. கதிரவ, எலெக்ஷனுக்கு செலவு பண்றதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? டெபாசிட் கூட வாங்க மாட்டேன். வேணா 1 லட்சமோ 2 லட்சமோ தூக்கி எறிய ஒதுங்கி போயிடு. நீ பேசல, பணத்தை காட்டி பல பேரை விலைக்கு வாங்கினியே, அந்த கொழுப்பும் ஆணவம் தான் பேசுது. நீ வெற்ற தங்கச் சுரங்கத்துல தலைகுப்புற விழுகிறதுக்கு நான் ஒண்ணு தன்மானம் இல்லாதவல்ல, சுத்த தமிழன். அப்ப நீ படிய மாட்ட? நான் படியவும் மாட்டேன், நீ விடியவும் மாட்டேன். முட்டாள். உன் பேரை கேட்கலையே, இடியட். உன் இன்சிலையும் கேட்கலையே. ஏய், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவன், ஜாக்கிரதை. 2வது உலக யுத்தத்துல ஹிட்லர் முசோலினி ஜெயிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. பிரான்ஸ பிடிச்சாங்க, லண்டன்ல பாம்பு போட்டாங்க, மாஸ்கோல நுழைஞ்சாங்க. கடைசியில என்னாச்சு பாத்தியா? என்னது புரியாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? புள்ளி ஒருத்தோட பேசுறான். தலைவரே, நாம இனிமே இங்க இருக்க கூடாது, போயிடுவோம் வாங்க. உத்தமர் வைரவன் வாழ்க, புனிதர் வைரவன் வாழ்க, நல்லவர் வைரவன் வாழ்க. உங்கள் ஓட்டு கதிரவனுக்கு, எங்கள் ஓட்டு கதிரவனுக்கு, நாட்டு நடப்ப பாதை நம்ம ஓட்டு. ஆற அமர கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சுப்பாரு. ஆற அமர கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சுப்பாரு. ஏற இறங்க பார்த்து எடைகளை போடு, ஏற இறங்க பார்த்து எடைகளை போடு, நீ எத்தனுக்கும் பித்தனுக்கும் தடைகளை போடு. ஆற அமர கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சுப்பாரு. ஓட்டுக்கு முன்னிடத்தில் வருபவன் யாரு? உழைப்பவனா, ஊரை ஏற்பவனா? தேர்தல் களத்தினிலே நிற்பவன் யாரு? தியாகம் செஞ்சவனா, மோசம் செஞ்சவனா? ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கொடுத்தங்கள் நாட்டுக்கு உயிர் கொடுக்கும் நல்லவர் யாரப்பா? லஞ்ச பேய்களே வெறுங்களுமே, ஏழ துன்பம் தீர்த்தவே ஜெயிக்கணுமே. அதுக்கு ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு. பாப்பா
வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு. இறங்க பார்த்து இடைகளை போடு, நீ எத்தனுக்கும் இத்தனுக்கும் தடைகளை போடு. ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு. பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, இப்படிப்பட்ட மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நான் இதுவரை பேசியதே கிடையாது. இது என்ன கடல் அலையா இல்லை மக்கள் தலையா? என்ன 4 போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. இங்க வரியா, காதுல வெல்டிங் பண்ணிட்டு இருக்க. இவன் யாரு? அவன் லவுட் ஸ்பீக்கர்காரன். காசு வாங்கிட்டு கடைசியில தான் போவான். அவனுக்கு ஓட்டு இருக்கு. அவனை பத்தி கொஞ்சம் பாராட்டி பேசுங்க. பேசிடுவோம். இப்பேற்பட்ட ஸ்பீக்கரை என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. அப்பேற்பட்ட ஸ்பீக்கர் இது ஒரு பெரிய ஸ்பீக்கர். அளவு ஏன் வாந்தி எடுக்கிற? என்ன சாப்பிட்ட? ஒண்ணும் இல்லைங்க. நான் இப்போ 2 மாசம் முழுகாம இருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இனிமே உனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு அப்ப டாக்டர் சொன்னாரு. இப்போ உன் வயித்துல ஒரு குழந்தை உண்டாயிருக்கே. அதுக்கு காரணம் யாருன்னு கேக்குறீங்களா? என் வயித்துல வளர்ற இந்த குழந்தை உங்களுக்கு இல்லைங்க. ஆண்டவன் தத்துவம் பேசுறேடி. பச்சை கெட்டவ தத்துவம் பேசக்கூடாதுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க பேர்ல ஏகப்பட்ட சொத்து இருக்கே, அது யாருக்கு சொந்தம்? மந்திரி வைரவனுக்கு சொந்தம். அந்த மந்திரிக்கு நான் தான் பினாமி. இந்த பங்களாவுக்கு நான் தான் பினாமி. படகு போல காருக்கு நான் தான் பினாமி. பல லட்சம் ரூபாய்க்கு நான் தான் பினாமி. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நீங்க தான் பினாமி. வைரவா, நீ கொள்ளையடிச்ச சொத்துக்கள்லாம் என்ன திரையா பயன்படுத்துறதும் இல்லாம திறமரவரை என் குடும்ப மானத்தையே பறிச்சுச்சேடா. ஒன்ன நான் விட மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன தொடாதீங்க. நார்கதை இல்லாதவன். இப்படி ஒரு நிலைமை வந்த பிறகு நான் உயிரோட இருக்கக்கூடாது. அளவு சொக்கு சொக்கு என்னங்க பேப்பரை பாத்தியா? ஏன் உங்க மந்திரி பதவி போயிருச்சா? இல்ல, சில மந்திரிகளுக்கு தான் பதவியில இருக்கமா இல்லையாங்கிறது காலையில பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அது இல்லையா, படிச்சு பாரியா இத. பெருமாள் சாமி சம்சாரம் ஸ்டவ் அடிச்சு செத்து போச்சா? பெருமாள் சாமி சம்சாரம் செத்ததுக்கு ஒரு போன் கூட பண்ணலையே. இப்பதான் இடத்தேர்தலுக்கு நாமினேஷன் போட்டு வந்திருக்கீங்க. இந்த நல்ல நேரத்துல எதுக்கு அவசரமான செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக அவர் வரலையோ என்னமோ. அவரே வந்துட்டாரு. வா பெருமாள் சாமி, இப்பதான் பேப்பர்ல படிச்சேன். ஸ்டவ் அடிச்சு போய் என் இதயமே வெடிச்சு போச்சு. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான், ஸ்டவ் வெடிச்சு சேலையில தீப்பிடிச்சு என் அளவு அக்னி பிரவேசம் பண்ணி பரிசுத்தமாயிட்டான். நீ ரொம்ப கலங்கி போயிருக்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ஏன்னா எலெக்ஷன் ஒர்க் நிறைய இருக்கு. நீ தானே பொறுப்பா எல்லாத்தையும் பாத்துக்கணும். என் பொறுப்புகளை தட்டி கழிக்க மாட்டேன், கட்டாயம் நிறைவேற்றுவேன். வரேன். சொக்கு, என்ன இடைத்தேர்தலுக்காக புதுசா பஸ் ரூட், விவசாயிகளுக்கு பம்பு செட்டு. எங்க அவன் சம்சாரம் செத்து போன கவலையில வந்துட்டு போயிருக்கான். அதை விட்டு பம்பு செட்டு பைப்பு செட்டு அறிவு இருக்கா உனக்கு? நமக்கு அதையா முக்கியம்? எலெக்ஷன் தாயா முக்கியம். என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? நம்ம தொகுதியில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கத்தி, கடப்பாறை, சைக்கிள் செயின் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன்.
நாம ஜெயிச்சிருவோம்ல? நிச்சயமா ஜெயிச்சிருவோம். நம்ம ஆட்சிக்கு வந்து என்னென்ன இறங்கி இருக்கு, என்னையா இறங்கி இருக்கு? எவ்வளவோ இறங்கி இருக்கு. பஸ் பாலத்துல இருந்து கீழே இறங்கி இருக்கு, ட்ரெயின் தண்டவாளத்துல இருந்து தரையில இறங்கி இருக்கு. மொத்தத்துல நம்ம மானவ மரியாதை எல்லாம் இறங்கி இருக்கு. இது போதாதா? இறங்குனத பத்தி சொல்லிட்டு இருக்க, ஏறத பத்தி சொல்லியா? நீங்க தண்ணி அடிச்சா போதும், உங்களுக்கு நல்லா ஏறுது. ஓகே, சொல்லல. அமைச்சர் வைரவனை ஆதரித்து வக்கீல் மோகன் பிரச்சாரம். அம்மா பாத்தீங்களாமா, அப்பா மந்திரியோட கட்சியில் செஞ்சுட்டாரா? ஆமா, நிறைய கிடைக்கும். பணம் மட்டும் இல்ல, பதவியும் கிடைக்கும். வேற என்னமா கிடைக்கும்? பச்சோந்திங்கிற பட்டம் கூட கிடைக்கும். ஏயா செயற்கையா செஞ்சுட்டு பட்டம் வேற கொடுத்துக்கிறியா? குடிச்சிட்டு அவர் கௌரவத்துக்கு எடுத்த இப்ப அரசியல்ல அவருக்கு இருக்கிற நல்ல பெரிய குட்டிச்சவராக்க பாக்குற. இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். உன்னோட உதவி எனக்கு போதும். தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போ. அப்ப குழந்தைங்களுக்கு அப்பா? இப்படி ஒரு அயோக்கியனை என் குழந்தைகளுக்கு அப்பாவா நடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்தேன்னு அது நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம். இனி அந்த குழந்தைகளை ஏமாத்துறது பெரிய பாவம், துரோகம். மரியாதை என்கிட்ட வெளியே போயிடு. போகலன்னாவா? நீ போக வேண்டாம். நான் செஞ்ச தப்புக்கு என்னையே அழிச்சுக்கிற. என் கணவர்கிட்ட நான் போய் சேர்ந்துடுறேன். மஞ்சு, மதி, ஏமா? அண்ணா, என்ன மன்னிச்சிருக்கடா. அவர் உயிரோட இல்லன்னு தெரிஞ்சா எந்த குழந்தைங்க உயிரை விட்டுருவாங்கன்னுதா. எனக்கு எல்லாமே தெரியும். வரதா? ஐயா, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நாம ரெண்டு பேரும் ஒரே குட்டியில ஒரு மட்டதான். எனக்கு தெரியாதா? ஏன்பா, நல்லவனா இருக்கிறது தான் கஷ்டம், நல்லவனா நடிக்கிறது கூடவா கஷ்டம்? நான் உண்மையிலே நல்லவன் தாங்கிறத நீங்க எல்லாம் கூடி சீக்கிரம் புரிஞ்சுக்கிதான் போறீங்க. நான் வரேன். இத பாருமா, இதையும் நினைச்சு அழுதுகிட்டு இருக்காது. இல்லண்ணா, இனிமே இதையே நினைச்சு கவலைப்பட போறதில்ல. எலெக்ஷன்ல உங்களுக்காக வேலை பார்க்க போறேன். மாமா, எலெக்ஷன்ல உங்களுக்காக நாங்களும் வேலை பார்ப்போம். சபாஷ், இளைஞர்கள் ரொம்ப துடிப்பா தான் இருக்கு. ராமு, ஐயாவா? இடைத்தேர்தல் வருது, ஓட்டு போடணும். எதிர்கட்சிக்கு தானே? உலவாங்க நீ ஆளுங்கட்சிக்கு, எங்க ஐயாவுக்கு. இன்னும் நாம தானே போட்டுருவோம். அதான் நெத்தி பெருசா இருக்கா? அதேங்கப்பா, இந்த வழுக்கு வழுக்குது. இது யாரு? என் சம்சாரங்க. எதுவா இருந்தா என்ன, இந்த மூஞ்சிக்கு இது கிடைச்சதே பெருசு. அம்மா, எலெக்ஷன் வருது, அவசியம் எங்க ஐயாவுக்கு ஓட்டு போடணும். ஓட்டு போட பணமா கொடுக்க? அங்க கொஞ்சம் பாருங்க. என்ன சுக்கு, என்ன இந்த கோலம்? ஒண்ணுமில்ல, ஒருத்தன் சட்டையே இல்லாம ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தான். என் சட்டையை அவனுக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டேன். நல்ல வேலை, அவன் பேண்டே இல்லாம இருந்திருந்தா என் பொழப்பு நாரி இருக்கும். இந்த மாதிரி 10 பொம்பளைங்க விளக்குமாற திருப்பி பிடிச்சாதான் இந்தியாவே உருப்படும். அப்ப உத்தரப்பிரதேசம் உருப்படணும்னா அதுவும் இந்தியாவுக்குள்ளான இருக்கு. முதல்ல எங்கேயே இருந்துச்சு, எங்க இருந்தா என்ன? நீங்க பார்த்தது வேற யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இந்தாங்க. ஊரே இருந்து ஜிலோன்னு கிடக்குது. இந்த ராத்திரி நேரத்துல எலெக்ஷன் போயிட்டா ஆகணுமா? எதிரினால உங்களுக்கு எந்த நிமிஷம் ஆபத்து வருங்க. அண்ணே, உங்க பாதுகாப்புக்காக நாங்களும் கூட வரட்டுமாண்ணே? ஏய், வாக்கரிசி வாங்கிட்டு தான்டா பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கேன். இன்னும் எலெக்ஷன் வேலை நிறைய இருக்கு, நீங்க போங்க. போங்கடா. என்ன ஐயா இது? நமக்கு 30 ஜீப்பு, 40 வேனு, 50 கார் ஓடுது. ஆனா அவனுக்கு ஒரே ஒரு டாக்ஸி தான் ஓடுது. எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவான் போல இருக்க. அதனால தான் அவன் டாக்ஸில டைம் பாம்பு வச்சிருக்கேன். பொதுக்கூட்டத்தில் வைக்க வேண்டியதுதானே? பொதுக்கூட்டத்துல வச்சா மக்கள் சந்தேகப்படுவாங்க. அதனால தான் டாக்ஸில வச்சேன். இன்னும் 2 மணி நேரத்துல அவன் டாக்ஸிக்கும் அவனுக்கும். நீ சீக்கிரம் எஸ்பி ஆயிருவேன்.
எல்லா இடத்தையும் தேடியாச்சு, எங்கேயுமே காணலையே. கதிரவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அந்த பாவையோட அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். என்னையா வீட்டுல இருந்த உங்க குழந்தைகளை வயிறோட ஆளுக கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. உங்க அம்மா கதிரவனுக்காக எலெக்ஷன்ல வேலை பாக்குறாங்க. அந்த பொம்மைங்களுக்கு ஏற்பட்ட கதிதான் உங்களுக்கும். உங்களை யார் காப்பாத்துறான்னு நான் பாக்குறேன். நான் இருக்கேன். வந்துட்டியா? ஒண்ணுதான் எதிர்பார்த்தேன். மரியாதையா எலெக்ஷன்ல நிக்கிறத வாபஸ் வாங்கி இல்ல. தாய்ப்பாலோட வீரத்தையும் கலந்து குடிச்ச தமிழண்டா. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த குழந்தைகளை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். செத்து போன அப்பனை பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அநேகமா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பாங்க. நீ நல்லாவே இருக்க மாட்ட. சின்ன பொண்ணுங்க திட்டு எனக்கு தேவார பாட்டு. கவலைப்படாத, உன்னையும் அங்க அனுப்பிச்சு வைக்கிறேன். உன் வேஷத்தையும் மோசத்தையும் கிடைக்காம விட மாட்டேன். காட்ட மாட்டேங்குது.
என்னாச்சு? நிறுத்துப்பா, நிறுத்து. கதவை காலம் வண்டி போட்டு நிக்குது. அப்ப பாமா அதுல இருந்து எடுத்துருவோம். ஆமா, இவங்க ஓடி வரோம். என்ன சார், என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? கமலாவை காரியத்தை கொண்டுட்டேன். ஜனங்கள்லாம் பாத்துட்டாங்க, என்ன துரத்திட்டு வராங்க. அடடே, கமலாவையும் கொண்டுட்டீங்களா? சந்தோஷப்படுத்திக்குவா என் நேரம். ஜனங்க என்ன கொண்டுடுவாங்க போல இருக்கு. நான் இந்த கார்ல போயிடுறேன். இந்த கார்லயா? மக்களுக்கு தெரியுது நம்ம கார்ல. உங்களை கொண்டு விடுவாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? நான் உங்க பினாமியாச்சே, உங்களை சும்மா விட்டுருவேனா? இந்த கார்ல போங்க. இது கதிரவன் காராச்சே. ஆமா, மக்களுக்கு தெரியுது கதிரவன் கார்னு. அவன் தான் போறான்னு வச்சுக்கிட்டு உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. போயிட்டு வாங்க. சாமி, இந்த வண்டியில போய் உங்களுக்கு பதவி நிச்சயம். ரொம்ப தேங்க்ஸ். போட்டமா? போங்க. இத்தனை நாள் நான் செஞ்ச பாவத்துக்கு இப்ப பரிகாரம் தேடிட்டேன். அண்ணே, நீங்கடா குழந்தைகள இந்த குழந்தைகள் பத்திரமாக இருப்பது போல் நாடும் மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போது கல்நெஞ்ச மனிதர்கள், கடமை தவறும் அதிகாரிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். ஊழலும் ஊதாரித்தனமும் மறைந்து தகத்தகாய ஒளி உதயமாகும். நாடு வாழும், நலம் பெறும். வணக்கம்.